அனைவருக்கும் மதஸ் வணக்கம். அன்பு ஆர்ப்பரித்து ஆசை அவிட்டெறிந்து, அன்பு ஆர்ப்பரித்து ஆசை அவிட்டெறிந்து, இனிமை ஈடேறி ஈதல் இயல்பாகி, உரிமை ஊற்றெடுத்து ஊரார்க்கும் உதவி, எளிமை ஏவிக்கொண்டு ஏற்றம் எதிலும் பெற, ஐந்தும் அடக்கியாண்டு ஐந்திலும் மாசகற்றி, ஒவ்வாமை ஓடவிட்டு ஓதல் மட்டும் ஒரு தனித்து, ஔடதம் போல் எதையும் ஏற்று அக்தே வாழ்விலும் மனத்திலும் தீபமாவலி செய்து, மனிதம் அணிந்து எப்போதும் பணிந்து மனத்தால் கனிந்து உணர்வால் இணைந்து ஏற்ற வாழ்வு வாழ்வோம். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இது தீபாவளிக்காக நான் எழுதின கவிதை. ஆ வரிசை மாறி மாறி வரும், என்ற மாறி மாறி வரும். இந்த ஒரு அழகான ஒரு நாள். இந்த அழகான தீபாவளி திருநாளில் அக ஒலி பெருக, அறிவு ஒலி சூழ ஒரு விழிப்பு வலையரங்கு. அனைவருக்கும் மதஸ் வணக்கம். இது ஞாயிறு மாலை 6 மணி. இதுவும் மதஸ் நேரம். மதஸ் மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2022 MMS டாக்ஸ் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு எண் 239. இன்று நம்மோடு பேச இசைந்து இணைந்திருக்கும் ஆளுமை ஆசிரியர் சசிகலா தவம் அவர்கள், நிறுவனர் நிர்வாக இயக்குனர், ஜோடெக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அபுதாபி, துபாய். அம்மா அவரின் நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. அம்மா அவர்கள் இந்த இணைப்பில் வர காரணமாக இருந்த அபுதாபி நண்பர், தமிழ் ஆர்வலர் பாஸ்கர் அவர்களுக்கு பெரிய நன்றி. இது ஒரு சிறப்பு வலையரங்கு, விழிப்பு வலையரங்கு. ஏன்னா தலைப்பு என்னன்னா கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டி. இது கேட்கிறவங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் நமக்கு ஏதோ தூரமான தலைப்பு மாதிரி தெரியும். இது என்னங்க புதுசா கற்றல் குறைபாடு, இந்த தலைப்புக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதனால எங்களுக்கு என்ன? எங்களுக்கு அழகான தீபாவளி இருக்கு, பட்டாசுகள் வெடிக்கணும், நாளை காலை ரெடி ஆகணும், நாளை மறுநாள் நோம்புக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட் எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கற்றல் குறைபாடு ஒரு காலத்துல தூரமா இருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு வாசிப்பு வரமாட்டுது, உங்களுக்கு வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு யோசிப்பு வரமாட்டது, உங்க வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்குள்ள கற்றல் நிலையிலும் சரி எந்த நிலையிலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அது எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் எதையோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்னா கடிந்துட்டு போயிடுறோம், இல்லாட்டினா கடந்துட்டு போயிடும். இது கவன ஈர்ப்பு வலையரங்கு. இதே ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். 40 மாணவர்கள் உங்க வகுப்புல இருந்தாங்கன்னா 10 மாணவர்களுக்கு கற்றல்ல ஏதோ ஒரு விதமான குறைபாடு இருக்கிறது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பொது ஆர்வலர்களும் கண்ணுற்று பேச வேண்டிய, தீர்க்க வேண்டிய ஒரு தலைப்பு லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு. எந்த வேலை எதுவாக இருந்தாலும், நீங்க நேரலையில் பார்த்து கொண்டிருந்தாலும், இணைய வழியில வலையொலி வழியாக பார்த்து கொண்டிருந்தாலும், அடுத்த 1 மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றப் போகின்ற ஒரு வலையரங்கு. சிறப்பான உரையாளர் நம்மோட இணையத்தில் இருக்கிறாங்க, களத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி ஆய்வு நோக்கில நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல, அபுதாபியில. அம்மா அவர்களின் நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த வலையரங்குக்குமே திருவள்ளுவர் உதவுவார். அந்த வகையில இன்னைக்கு திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு திருக்குறள் நமக்கு ஒரு யோசனை பண்ணும் போதே வந்தது. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. வாழும் மக்களுக்கு கண்கள் அப்படி எதுன்னு கேட்கும்போது அவருடைய பதில் என்னன்னா, எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண்ணு என்று சொல்லப்படுவன, எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகள், எண்ணையும் எழுத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா இருவகை கலைகளாக அறிவிக்கிறார். அந்த கலைகள், அந்த 2 கலைகள் தான் வாழும் மக்களுக்கான கண்கள் என்று கூறுவார். அந்த கண்கள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது அந்த கண்கள் ஏட்டுக்கல்வியில் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. மாணவர்களுக்கு ஏட்டுக்கல்வியை நம்ம எகத்தாளமா கண்டிப்பா கொடுக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏட்டுக்கல்வியை விட முக்கியம் அன்புசார உலகில் வாழ்க்கை கல்வி. அந்த அன்புசார உலகில் வாழ்க்கை கல்வி. கற்றல் குறைபாடு ஒரு நோய் அல்ல, அது ஒரு நிலை. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கற்றல் குறைபாடு இருக்கும் மாணவனை கண்டறிந்து தீர்க்க முயலாமல் விரட்டி விரட்டி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அடிச்சு அவங்களுடைய புரிதலை மாற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கற்றல் குறைபாடை ஒரு தீராத நோயாக மாற்றி விட்டோம். ஒரு வீட்டுல இருந்து பரவி 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 ஒரு கிராமமாக, குழுவாக, உலகம் முழுக்கும் இது நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்றோர்களே, மாணவர்களே, உங்க வீட்டுல அப்படி குழந்தை இருந்ததுன்னா அதை நீங்க அதட்டாதீங்க, திட்டாதீங்க, கடியாதீங்க. அதனுடைய நிலை என்ன அறியுங்க. அதனுடைய நிலைகளை சொல்றதுக்கு தான் நீங்க அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இந்த கற்றல் குறைபாடுன்னா என்ன, அது நோயா, நிலையா, அது எந்தெந்த வகையில இருக்கு, அது எப்படி எல்லாம் தீர்க்கலாம், ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம், பெற்றோர்கள் என்ன பண்ணலாம், ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணலாம். இது என்ன மருத்துவர் பார்வையில ஒரு விதமாகவும், ஆசிரியர் பார்வையில் ஒரு விதமாகவும், பெற்றோர்களின் பார்வையில் ஒரு விதமாகவும், பொது நோக்கர்களின் பார்வையில் ஒரு விதமாகவும் இருக்கும். ஆனா சொல்யூஷன் நம்ம எல்லாருக்குமே என்ன ஒன்னாகத்தான் இருக்கணும். அந்த நிலை மாற வேண்டும். ஏன்னா கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, புத்திசாலி குழந்தைகள்
நம்ம உலகம் பார்ப்பது அவர்களின் இருண்ட பக்கத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். அந்த வெளிச்சமான பக்கத்தை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கு கற்றுக்கொள்ள முடியாத போது அவன் கற்றுக்கொள்ளும் விதத்தில் கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அமெரிக்க உளவியலாளர் ஹோவர்ட் கார்ட்னர். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த முன்னுரைய ஒரு நிறைவு ஸ்டேஜுக்கு, ஏன்னா ஒரு நோக்கம் இப்படிதான் அமைய போகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த கட்டள குறைபாடு 7 விதமாகத்தான் இருந்தது. 2016க்கு முன்னெல்லாம் கட்டள குறைபாடுன்னா 7 தான். ஆனா ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஆக்ட் RPW ஆக்ட் 2016ல வந்தது. அதுக்கப்புறம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி 7 கிடையாது, 21 வகையான கற்றல் குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது உலகம் முழுக்க. என்னன்னா டிஸ்லெக்சியா என்கின்ற மொழித்திறன் குறைபாடு, டிஸ்பிராக்சியா என்ற தொலைவு உணரும் திறன் குறைபாடு, டிஸ்கால்குலியா என்று சொல்லக்கூடிய கணித திறன் குறைபாடு, டிஸ்கிராபியா என்று சொல்லக்கூடிய வரைகலை திறன் குறைபாடு, ஆடிட்டரி ப்ராசஸிங் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய கேட்பதை உள்வாங்கும் திறன் குறைபாடு, விசுவல் மோட்டார் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய பார்வை புலனுணர்வு குறைபாடு என்று நீண்டுட்டே போகும். இதை பத்தி எல்லாம் அம்மா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுல எது பெருவாரியாக இருக்கிறது? நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய குறைபாடுகள் சொல்றீங்க, எந்த குறைபாடு இப்போ இந்த குழந்தைகளை எண்ணியும் எடுத்தியும் அடக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது? அதுக்கு என்ன காரணம்? அதுல மாற்றுவதற்கு எப்படி அப்படின்னு இன்னைக்கு ஒரு சிறப்பான வளையரம் கொடுக்க போறாங்க. பொதுவாக இந்த ஞாயிறு வளையரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஞாயிறு சிந்தனை இருக்கும். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் இந்த ஞாயிறு சிந்தனை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு தரவு மட்டும், கற்றல் குறைபாடு பற்றிய சில புள்ளி விவரங்களை இன்றைய ஞாயிறு சிந்தனையாக ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். நிறைய அந்த 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 புள்ளி விவரங்கள்லாம் படிச்சா நம்மளுக்கு பயந்து வந்துடும். நம்ம பசங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது என்ற மாதிரியான புள்ளி விவரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில புள்ளி விவரங்கள் மட்டும் இன்றைய வகுப்பறையில், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், இன்றைய வகுப்பறையில் 12% குழந்தைகளுக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது. இதை ஆசிரியர் உணர்வாங்க. ஆனா என்ன பண்றோம், நம்ம தான் பெஞ்ச் பிரிச்சிடறோமே. ஆசிரியர்கள் என்ன பண்றோம், பெஞ்ச் பிரிச்சிடுறோம். அந்த பசங்களுக்கு நம்ம கத்து தர்றதே இல்லை. நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டுமே கத்து தரோம். அந்த பசங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம செக் பண்றது இல்ல. ஒரு இண்டிவிஜுவல் பிளான் அவங்களுக்காக நம்ம எதுவுமே போட்டது இல்லை. 12% உங்க வகுப்பறையில டெய்லியும் வராங்க போறாங்க. அவங்களுக்கு கற்றலில் எந்த நிலமான முயற்சியை நாமளும் எடுக்கிறதில் அவர் எதையும் கற்றுக்கொள்வதும் இல்லை. தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கை திறனே இல்லாத நிலைக்கு அடைகிறார்கள். இரண்டாவது தரவு, 10ல் 4 குழந்தைகள் கல்வியில் ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி இருக்கிறார்கள். அது ரொம்ப, இதெல்லாமே நம்ம பார்க்கணும், அந்த கண்ணுற்று பார்க்க வேண்டும். 10ல் 7 சிறார் குற்றவாளிகள், ஒரு குற்றவாளிகள் 10 பேர் இருந்தாங்கன்னா 7 சிறார் குற்றவாளிகள் இந்த கற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஏதோ ஒரு நோக்கில டெரிவ் பண்ணி சமுதாயம் அவர்களை குற்றவாளிகளாகவே மாற்றி விடுகிறது. தமிழகத்தில் மட்டும் கொரோனாவுக்கு முன்னாடி 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த கொரோனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாரையும் மாத்திருச்சு. இப்ப 20 லட்சம் இருப்பதற்கு கூட அது சாத்தியம் இருக்கிறது. இந்தியாவில் 6ல் ஒருவருக்கு இந்த கற்றல் குறைபாடு இருக்கிறது. உலக அளவில் பார்க்கும்போது 20% மாணவர்கள் கற்றல் குறைபாடினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதனாலதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு திடீர்னு ஒரு 2021 ஸ்கூல் ரீஓபனிங் பண்ணும் பொழுது குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்ன பண்ணுச்சு, ஒரு தமிழக அரசு மூலமா ஒரு ஆணை விட்டுச்சு. உடனே முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் ஆய்ந்து ஒரே ஒரு வாரத்துக்குள்ளார கற்றல் குறைபாடு உள்ளவர்கள் எத்தனை பேர், மெல்ல கற்போர் எத்தனை பேர், அறிவுத்திறன் குறைவாக உள்ளோர் எத்தனை பேர், மன இறுக்கம் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் எத்தனை பேர் ஒரு தரவு வாங்கி அவர்களுக்கான பயிற்சி முயற்சியும் அதில் விளைந்துதான் எண்ணும் எடுத்தும் ஒரு திட்டம். இது மாதிரி நிறைய திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இது உலகளாகிய நிறைய சங்கங்கள் அமைத்து கூட கற்றல் குறைபாடு ஒரு நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. பெற்றோர்களே, கற்றல் குறைபாடு என்பது நோய் அல்ல என்பதை அழகாக நமக்கு இன்னைக்கு இணைஞ்சு சசிகலா அவர்கள் சொல்ல போகிறாங்க. ஒரு அழகான ஒரு முன்னெடுப்பு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு நல்ல ஒரு ரோட் மேப் களப்பணியில் இருப்பதால் நல்ல ஒரு சிறப்பான தகவல் நமக்கு கிடைக்கும். அவர்களை முறையாக வரவேற்க பள்ளியினுடைய கணினி ஆசிரியர் மேகலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். ஆசிரியர் சசிகலா அவர்கள் விப்ரோ டெக்னாலஜி நிறுவனத்தில் 2 ஆண்டுகளும், துபாய் ஆல்பா டேட்டா நிறுவனத்தில் 2 ஆண்டுகளும் மென்பொறியாளராக பணியாற்றியுள்ளார். துபாயில் ஜோடெக் கல்வி நிறுவனத்தை நிறுவி நிர்வாக இயக்குநராகவும் ஆசிரியராகவும் செயல்பட்டு வருகிறார். தொடர் கற்றலிலும் செயல்பாட்டிலும் ஆர்வம் கொண்டு கல்வி நிறுவனத்தை அமைத்து கற்றல் கற்பித்தலில் துடிப்போடு பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார். ஆன்மீக பேச்சாளராக அறியப்பட்டு சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறார். மென்பொறியாளர், ஆசிரியர், கல்வியியல் ஆய்வாளர், சமூக நோக்கர், ஆன்மீக பேச்சாளர் என பன்னோக்கில் பயணிக்கும் தோழி சசிகலா அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 239ஆம் தொடர் வலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சசிமா. நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். சசிகலா மேம், இது உங்களுடைய நேரமாகிறது. கற்றல் குறைபாடு பற்றி அனைத்து தகவல்களையும் தீர்வுகளையும் உங்கள் மூலமாக கேட்க நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி. நீங்கள் தொடரலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னை தமிழை வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைத்து தமிழ்சார் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள்.
முதலாவதாக நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தமிழ் கடல் அண்ணன் கு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அவர்களின் பாதம் தொட்டு பணிகிறேன். மிகவும் நேர்த்தியாக, சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் மதர்ஸ் டாக்கீஸ் அவார்ட் வின்னிங் வெபினார், இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஐ ஓப்பனிங் வெபினாரை மிகச் சிறப்பாக சாக்கத்தான் 2022 சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கும் மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டைரக்டர் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா திருமலை வாசன் அவர்களுக்கும் பள்ளியைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். மேலும் இங்கு இணைந்திருக்கக்கூடிய திரு ராஜன் ஐயா அவர்கள், தங்கம் சாய்ராம் அவர்கள், மேலும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். அரிது அரிது மானிடராய் புறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கு பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று ஔவையின் வரிகளை முன்வைத்து இன்றைய உரையை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அல்லது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா கற்றல் குறைபாடு. இந்த கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கே கூட இருந்திருக்கலாம், சிறு வயசுல நம்மளுக்கே இருந்திருக்கலாம். இப்ப நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கலாம். ஒரு ஆசிரியரா நம்ம பார்க்கக்கூடிய மாணாக்கர், ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்கக்கூடிய பல மாணாக்கர்கள்ல ஒரு சிலர்களுக்கு நாம அதை தெரிஞ்சிருக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி அதை கண்டும் காணாமலும், ஏனோ அவனுக்கு படிப்பு வரல, பேக்ரவுண்ட் இல்ல, ஹெரிடிட்ரி ப்ராப்ளமா இருக்கலாம், பேரண்ட்ஸ் படிக்காதவங்களா இருக்கான், குழந்தை படிக்காமையும் இருக்கு அப்படின்ட்டு கண்டும் காணாமலும் அதை நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். இத பத்தின விழிப்புணர்வு நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஊர்லன்னு மட்டும் இல்ல, இந்தியாவில எடுத்தாலும் சரி, உலக நாடுகள்ல எடுத்தாலும் சரி, இப்பதான் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எளிமையா நம்ம புரிய வைக்கலாம். இது நம்ம பெருசா ஒரு பெரிய, ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய நோய் அப்படின்னோ, இந்த டிஸ்லெக்சியா டிஸ்கால்குலியான்னு சொல்லும் போதே, அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே, மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லும் போதே ஒரு பேரண்ட்ஸ்க்கு, ஒரு சராசரியா இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயத்தை கொடுத்துரும். நம்ம குழந்தைங்க ஏதோ மென்டலி ரிட்டார்டட் சைல்டா இருக்கும் போலன்னு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதனால நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாம ரொம்ப ஈஸியா எளிமையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில ஆளுமைகளை பத்தி நான் சொல்றேன். ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொன்னா அது தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஜுராசிக் பார்க்னு சொல்லும் போதே ஸ்டீஃபன் ஸ்பைல்பர்க் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை, அவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, அவரை விட்டுட்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்மளுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்தவர், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரு ஆப்பிள் போன், நம்ம கையில எல்லாரு கையிலயும் மூணாவது கையா இருக்கக்கூடிய போன் ஆப்பிள் போன். ஆப்பிள் போன்னு நம்ம நினைக்கும் போதே அந்த ஆப்பிள் போனோட காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸ், இவர்கள் எல்லாம் வெளிநாட்டவர். இந்தியாவில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நந்தகுமார் IAS அவர்கள், ஏன் அபிஷேக் பச்சன் அவர்கள், இன்னும் குத்துச்சண்டை நிபுணர் முகமது அலி, இப்படி நிறைய ஆளுமைகளை நம்ம எடுத்துக்கிட்டே போலாம். இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு துறைகள்ல சாதனை புரிந்தவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆளுமைகள். இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன குறைபாடு இருந்திருக்குன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? நிச்சயமா நம்ப முடியாது. ஆனா அதுதான் உண்மை. இப்ப இந்த சிறிய குறைபாடு நம்மள பலருக்கு இருந்திருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த குறைபாடு தெரியாமையே நாம அடுத்தடுத்த ஸ்டேஜ கடந்து போயிருக்கலாம். இந்த லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது புலன்களுக்கு தென்படாத ஒரு குறைபாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை. புலன்களுக்கு கண்டிப்பா அது தெரிய போறது இல்லை. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, வளருது, பிறந்து வளருது, ஒரு 3 வயசு ஆகவுமே நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப இருக்க காலகட்டத்துல ஸ்கூலிங் அப்படிங்கிறது, ஒரு அகாடமிக் ஸ்கூலிங்ன்றது ரொம்ப முக்கியமானதா, தவிர்க்க முடியாததாக இருக்குது. 3 வயசுல ஸ்கூலுக்கு போற குழந்தை ஒரு கான்செப்ட் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப சிம்பிள்.
ஆனா ஆவன்னா ஈனான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல இங்கிலீஷ்ல A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு ஒரு ஆரம்ப கல்வியை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸோ, ஒரு ரீடிங் ஸ்கில்ஸோ, ஒரு கார்ட்ஸ் வச்சு அந்த கார்டு இது ஆப்பிள்னு சொல்லி கார்ட் சிஸ்டமோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இல்ல ஒரு டிராயிங் ஸ்கில்ஸ், இல்ல அதுவும் இல்லைன்னா ஒரு பாட்டு பாட குழந்தை ஒரு டீச்சர்ட்ட பாட்டு பாட கத்துக்குது, சரிகமன்னு ஒரு பாட்டு பாட கத்துக்குதுன்னு வச்சுப்போம். இத நாள்தோறும் பயிற்சி பண்ணி 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 அதுல மாஸ்டர்ஸ் ஆகும். இதுதான் அந்த குழந்தைங்களோட ஒரு டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தை அந்த பெஞ்ச் மார்க்குக்கு கீழே அட்டைன் பண்ணும்போது குழந்தைகிட்ட நம்ம டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இந்த டெவலப்மெண்ட் இல்லைன்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேர்ம்ஸா ஒவ்வொரு இயர்ஸா ப்ரொலாங்கா பர்சிஸ்ட் ஆகும்போது பேரண்ட்ஸ் மத்தியில நம்மளுக்கு ஒரு கவலை வந்துருது. என்னடா இந்த குழந்தை நம்ம ஃபர்தரா நம்மளால அந்த குழந்தைக்கு புரிதல் இல்லையா, இல்ல ஏன் டெவலப் பண்ணிக்க மாட்டேங்குது, சரியாத்தான ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை பேரண்ட்ஸ் மத்தியில எஸ்பெஷலி முதல்ல கவலை வர்றது பேரண்ட்ஸ் மத்தியில தான். ஒரு குழப்பமும் கவலையும் வந்து ஒரு பேரண்டிங்னாலே பொதுவா ஹாப்பி பேரண்டிங்கா தான் இருக்கணும். அது மாறி போய் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் வந்து விட்டுருவாங்க. அது அப்படியே குழந்தைங்க மேல பாஞ்சு குழந்தைங்களை திட்டுறதாகட்டும், உனக்கு யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு நம்ம பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படி சொல்லி மக்கு அப்படிலாம் சொல்லி டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களை திட்டி ஒரு எட்ஜ்ல நம்ம தள்ளி விட்டுரும். அது தப்பு. ஏன் குழந்தைங்களால ஒரு ஸ்கூல் செட் பண்ண பெஞ்ச் மார்க்க அட்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுண் பார்வையா ஆழமா நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா குழந்தைங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. அதாவது ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கொண்டே போனார், 21 வகையான ப்ராப்ளம்ஸ்ன்னு. அதுல ரொம்ப அடிக்கடி அக்கார் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரீடிங் எபிலிட்டி. ஒரு புத்தகத்தை பாக்குறாங்க, பார்க்கும்போது அதை வாசிக்கும் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின் போது அதை புரிஞ்சிட்டு அதை மனசுல பதிய வைக்கணும். இந்த சிக்னல்ஸ் பிரெயினுக்கான அந்த ப்ராசஸிங், அந்த சிக்னல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். அந்த வார்த்தையை வாங்கி மெமரைஸ் பண்ணி அடுத்த நாளோ அதை அடுத்த தடவையோ அதை திருப்பி ரிசீவ் பண்றதுக்கான அந்த ப்ராசஸிங் பிரெயினுக்குள்ள ஒரு சின்ன ப்ராசஸிங்ல ஒரு சின்ன ஒரு குறைபாடு தான். அதை ஒரு பயிற்சியின் மூலமா தொடர்ந்து சில பயிற்சிகளை கொடுக்கும் போது குழந்தைங்களால அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். இது ரீடிங் குறைபாடு. ரைட்டிங்லயும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ரைட்டிங்ல எப்படி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அவங்கள ஆரம்பிக்க ஒரு பேப்பர் கொடுத்து எழுதச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட லைன் ஒரு ப்ராப்பரா ஒரு லைன்ல எழுதணும்ன்றது குழந்தைங்களுக்கு தெரியாம அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த எண்டுல வடக்கு ஆரம்பிச்சு தெற்குல முடிக்கிறான் பாருன்னு கூட நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஓவரால் ஒரு பேராகிராஃப் நம்ம எழுத கொடுத்தோம்னா ஓவரால பாத்தீங்கன்னா கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சோ என்ன இந்த பிள்ளைக்கு இப்படி நம்ம நல்லா தானே அழகா 2 லைனை கொடுத்தோ இல்ல 4 லைனை கொடுத்தோ எழுத பிராக்டிஸ் பண்றோம், ஆனா எழுத மாட்டானே அப்படின்னு பார்க்கும்போது அது கவன குறைபாடாக இருக்க வாய்ப்பு இல்ல. சில குழந்தைகளுக்கு இருக்கலாம். அதையும் நான் கவன குறைபாடுக்கும் கற்றல் குறைபாடுக்குமான வித்தியாசத்தை டீச்சர்ஸ் ரொம்ப அழகா அதை நம்ம பயிற்சியின் மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ கற்றல் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்லயும் பிரச்சனை இருக்கலாம். அது போக மேத்தமேட்டிக்ஸ்ல ப்ராப்ளம் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா சீக்வன்சிங்கா இருக்கக்கூடிய கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுலயும் சீக்வன்ஸா இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, இல்ல பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, இல்ல அதை விட்ட காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸை ஃபார்ம் பண்றதுல குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஐடென்டிட்டிஸ் மெமரைஸ் பண்றதுலயோ இதுல எல்லாம் சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். அடிப்படையை நம்ம சரியா அதை புரிஞ்சு அவங்கள சரியான பயிற்சியை கொடுக்கலன்னா அடுத்தடுத்து மேல ஹையர் கிரேட் பிரைமரியை விட்டு அடுத்து செகண்டரி கிரேட் போகும்போது பிள்ளைங்க பெரிய கான்செப்ட் போகும்போது பிள்ளைங்களால அடிப்படை ஸ்ட்ராங்கா இல்லாததுனால ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைதான் அங்க ஏற்படும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த கற்றல் திறன் டிசபிலிட்டிஸ், இந்த லேர்னிங் டிசபிலிட்டி சர்வே என்ன சொல்லுதுன்னா
ஆண் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் இடத்துலதான் அதிகமா காணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10:4 அப்படின்ற ரேஷியோல 10 ஆண் குழந்தைகள் எடுத்துட்டோம்னா அதுல 4 பசங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கணும். பெண் குழந்தைகள் எடுக்கும்போது 10:1 என்ற ரேஷியோல பெண் குழந்தைகளுக்கு அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு சர்வே நம்மளுக்கு சொல்லும். சரி, இதெல்லாம் இன்னும் நம்ம ஆழமா நம்ம பார்க்கும்போது நம்ம சென்டென்ஸ் பிள்ளைங்க சென்டென்ஸ் மேக் என்னென்ன நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த மெமரைஸ் பண்றதுல பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐடென்டிட்டிஸ் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட்ல மெமரைஸ் பண்றதுல குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வருது பாருங்க. பாட், டாப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப்னு எழுதி இருந்து ஒரு பேப்பர்ல டாப்னு எழுதி இருந்ததுன்னா அதுக்கு பார்க்கும்போது குழந்தைங்க அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்க குழந்தைங்க பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸ்ல ஜம்பியா தெரியுமா? அந்த டாப் பார்க்கும்போது பாட்டுன்னு POT பாட்டுன்னு ரிவர்ஸா தெரியுமா? சா அப்படின்னு SAW சான்னு இந்த ஒரு வார்த்தையை பார்த்தாங்கன்னா வாஸ் மாதிரி தெரியுமா? எங்க நீ வாசிடா அப்படி அவன் எழுதியிருப்பான், சான்றதுக்கு பதிலா வாசுன்னு எழுதியிருப்பான். டீச்சர் கூப்பிட்டு வந்து அதை வாசிடான்னு சொல்லும் போது அவன் கண்ணுக்கு அது வாசாதான் தெரியும். ஐ வாஸ்ன்னு தான் வாசிப்பான். எழுதின போது ஐ சான்னு எழுதியிருப்பான். ஆனா அவனுக்கு வாசிக்கும் போது அது கரெக்டா ஏன் தான் எழுதும் போது அவன் கண்களுக்கு அப்படி தெரியுது. இப்படி சின்ன சின்ன குறைபாடுகள். ஸ்மால் லெட்டர் D பார்த்தா குழந்தைங்களுக்கு டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்மால் லெட்டர் D மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஜம்பியா தெரியறது. இதெல்லாம் ஒரு 6 வயது வரைக்குமே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 6 வயது வரைக்குமே இதெல்லாம் குவைட் நார்மலா இருக்கலாம். ஆனா 6 வயதுக்கு மேல அது பர்சிஸ்டண்டா இருக்கும்போது அதை நாம கண்டிப்பா குழந்தைங்களை வாட்ச் பண்ணி அது சரியான ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ல கொண்டு போய் நம்ம விடும்போது ஈஸியா குழந்தைங்க அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு நிறைய நம்மளுக்கு தரவுகள் சொல்லுது. சரி, இப்போ இத பத்தி நம்ம கவலைப்படணுமா? சில பேரண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது என் குழந்தைகளுக்கு இந்த டீச்சர்ஸ் சொல்றாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு குழந்தை வந்து டெவலப் பண்ணிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை வந்துருது. வேற யார்கிட்டயும் அவங்க ஷேரும் பண்ண மாட்டாங்க. நம்ம குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க யார்கிட்டயும் ஓபன் அப் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டயும் ஷேரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட போய் பார்க்கணும்னா கூட அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அந்த மாதிரி தயங்க தேவையில்லை. இப்போ இதே ஒரு கேஸ் எடுங்க. ஒரு டீச்சர் சொல்றாங்க குழந்தை கண்ணை சுருக்கி சுருக்கி பாக்குறான், போர்டை பார்த்து எழுதுடான், கண்ணை சுருக்கி சுருக்கி பாக்குறான், கொஞ்சம் அவனோட ஐயை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 24 hours பிள்ளை அதுல பாதி நேரம் டிவில தான் உட்கார்ந்து இருக்குது, போன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கு, கண்டிப்பா ஐல ப்ராப்ளம் இருக்குன்னு உடனே கூட்டிட்டு போய் அதுக்கு நம்ம கவலையே ரொம்ப கவலைப்படுறது இல்ல. அத ஒரு கஷ்டமான சூழலா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே கிளாஸ் வியர் பண்றாங்க. உடனே ஒரு ஆப்தமாலஜி பார்த்து ஐ செக்அப் பண்ணி ஒரு கண்ணாடி எப்படி நம்ம போட்டுக்கிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோமோ அந்த மாதிரிதான் நம்ம இத சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கூட்டிட்டு போய் ஒரு அந்த குழந்தையோட தன்மையை பொறுத்து, அளவை பொறுத்து, எந்த அளவுக்கு அந்த குறைபாடு குழந்தைக்கு இருக்குன்ற தன்மையை பொறுத்து ஒரு 6 மாத காலமோ 1 வருட காலமோ தொடர் பயிற்சியில இருக்கும்போது நம்ம இத அழகா ஓவர் கம் பண்ணி குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு நார்மல் சில்ட்ரன் போல நம்ம ஈஸியா கொண்டு வரலாம். எங்களுக்கு நாங்க எங்களோட அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பையன் 8th கிரேட்ல ஒரு பையன் வந்தான். அவரோட அந்த குழந்தையோட அப்பா ஒரு நல்ல அட்னாக் கம்பெனின்னு ஒரு பெரிய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவர், நல்ல வெல் எஜுகேட்டட் மேன். அம்மாவும் நல்ல எஜுகேட்டடா இருக்கிறாங்க, அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை 8th இயர்ல தான், 8வது கிரேடு 8th தான் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரிய வருது. பாருங்க, எஜுகேட்டட் ஈவன் தோ பேரண்ட்ஸ் எஜுகேட்டடா இருந்தாலுமே அவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் இருக்கிறதுனால குழந்தைய ஒரு ஹெல்பர் கிட்ட விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. குழந்தை படிக்கிறானா படிக்கலையான்னு அவங்க அதை பத்தி கண்டுக்கிறதும் இல்ல. 8th கிரேட் வந்து அவன் ரொம்ப சஃபர் ஆகி கேரக்டரே மாறிடுது, கொஞ்சம் அரகண்டா மாறிடுறாங்க. படிடா ஏன் படிக்க உட்கார மாற்றேன்னும் போது குழந்தைங்களோட கேரக்டர் நேச்சரே அவங்களை கம்ப்ரஸ் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்க படிப்பு மேல அவங்களுக்கான ஆர்வம் முழுமையாவே குறைஞ்சிருது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க.
நாங்க அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு, அப்போ நாங்க அவனுக்கு பேசும்போதுதான் தெரியுது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லயே அந்த பையனுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்ல லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருந்திருக்கு. இப்ப நாங்க நிறைய ஒர்க் ஷீட்ஸ் மூலமா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி இப்போ 10th கிரேட்ல 50 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி குழந்தை வெளியே போய் 11th 12th சிபிஎஸ்இ மேத்தமேட்டிக்ஸ் குரூப் எடுத்து அவன் தைரியமா கான்பிடென்டா படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த இப்ப 11th இயர் படிச்சுட்டு இருக்கிறாப்ல, கிரேட் 11 படிக்கிறாப்ல அப்படின்னு நினைக்கும் போது பாருங்களேன், நம்ம இன்னும் கூட ஏர்லியரா அந்த பையனை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா 50 மார்க் என்ன, அந்த பையனை நம்ம ஃபுல் மார்க் எடுக்க வச்சு சக்சஸ்ஃபுல் பையனை நம்ம கொண்டு வந்திருக்கலாம். சோ இதற்கான விழிப்புணர்வு நான் என்ன கேட்டா முதல்ல இதற்கான விழிப்புணர்வு ஆசிரியர்களிடமிருந்து தான் வர வேண்டும், அப்புறம் தான் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா அகடமிக்னு சொல்லும் போது நிறைய டைம் குழந்தைங்க நம்மளோட தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ சார் சொன்ன மாதிரி பெஞ்சை பிரிச்சிடுறாங்க டீச்சர்ஸ். ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் கிடையாது, சில நேரங்கள்ல டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருக்கிற பிள்ளைங்க கேட்கிற டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற பசங்களை உனக்கு அவ்வளவுதான் போதும், நீ இந்த 4 கொஸ்டின் சொல்றேன் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிரு, பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய இடத்துல பரவி கிடக்குது. அது இல்லாம தான் குழந்தைய போல அதுகளை பாவிச்சு படிக்கிற பிள்ளைங்க எங்க விட்டாலும் படிச்சிருங்க சார், அதுகளுக்கு டியூஷன்ஸ் இருக்கு, பேரண்ட்ஸ் அவங்களை சப்போர்ட் பண்றாங்க, எந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாலும் அதுங்க படிச்சுட்டு வந்துருவாங்க. நாம பார்க்க வேண்டியது பின்னாடி பெஞ்ச்ல இருக்கக்கூடிய அந்த 4 குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்களை கூட பாவிச்சு அவங்க பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணி, நம்ம ஸ்கூல் ஆபீஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கும் போது நல்லதொரு சமுதாயத்தை நம்ம கண்டிப்பா உருவாக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களை மறுபடியும் சொல்ல வந்தோம்னா, அந்த குழந்தைங்களை நல்லா புரிஞ்சுக்கிறாம அந்த குழந்தைங்களுக்கு இன்பில்ட்டா இன்னும் ஒரு இது கூட, இந்த குழந்தைங்களுக்கு ஐக்கியூ அப்ப குறைபாடு இருக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். என்னடா புக்கை பார்த்து ரீட் பண்ணுமா அந்த இருக்க வேர்ட்ஸ்ல ஜம்பியா தெரியுது, ரிவர்ஸா தெரியுது அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஐக்கியூ கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்களோட ஐக்கியூ லெவல் வந்து ஆவரேஜா இருக்கலாம், இல்ல டெஃபினட்டா ஆவரேஜுக்கு மேல எக்ஸ்ட்ராடினரியா தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. மேக்சிமம் 90+ல தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஏஜ் அப்ராப்ரியேட் இருந்தும் குழந்தைங்க இந்த அகடமிக் ஸ்கில்ஸ் வரும்போது மட்டும் அவங்க பின்தங்குறாங்க. அதுதான் லேர்னிங் டிசபிலிட்டி. அந்த குழந்தைங்களுக்கு மத்த எல்லா விஷயத்திலயும் ஈடுபாடு ஆர்வம் எல்லாத்துலயும் இருக்கும். ஒன்லி ஸ்கூல் அகடமிக்னு வரும்போது, படிப்பு விஷயம் வரும்போது மட்டும்தான் அவங்க பின்தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. போதும் அகடமிக் ஸ்கில்ஸ் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டாலும் நம்ம அதுல அந்த குழந்தைங்களை நம்ம அனிமேஷன்ஸ்ல டெவலப் பண்ணி விடலாம், நல்ல ஒரு மியூசிக்ல டெவலப் பண்ணி விடலாம், ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணி விடலாம். நிறைய செக்டர்ஸ் இருக்கு. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஏஜ் நல்ல டெவலப் பண்ணிருக்கு. இந்த சூழல்ல நம்ம குழந்தைங்களை ஒரு டாக்டரா தான் ஆகணும், என்ஜினியரா தான் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா தான் ஆகணும் அப்படின்ற நிலை இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கு. நாங்க படிக்கிற காலத்தெல்லாம் டாக்டர் படிச்சு என்ஜினியரிங் படிச்சாதான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தாதான் அது ஒரு பெருமை, நம்ம குடும்பத்துக்கே பாரம்பரியத்துக்கே பெருமை அப்படின்ற நிலை இப்போ ஓரளவுக்கு இந்த ஜெனரேஷன்ல மாறி போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என் பிள்ளை ஸ்கில்டா இருக்கிறான், ஒரு மியூசிக்ல ஸ்கில்டா இருக்கலாம், ஏன் ஒரு ஆங்கரிங் நம்ம கம்பேரிங் பண்றோம்ல, ஆங்கரிங் அதுல ஸ்கில்டா இருக்கிறான். நிறைய துறைகள் இருக்கு. அதுல குழந்தைங்களை ஓபன் அப் பண்ணி அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சு கண்டிப்பா அந்த குழந்தைங்களை நம்ம அழகா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். இப்ப இருக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்க இப்ப இருக்க காலத்துல கண்டிப்பா குழந்தைங்களை மெமரைஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஐஜிசிஎஸ்சி போர்டு, ஐபி போர்டும் ஐஜிசிஎஸ்சி போர்டும் குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போர்ட்ஸே நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணிருக்கிறாங்க, ஆஃபர் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் சிபிஎஸ்சில அந்த இது வரல. அதனால குழந்தைங்க இதை இதை பைஹார்ட் பண்ணி தான் அது டெவலப் பண்ணிக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது.
அது மட்டும் இல்லாம கம்பேரிட்டிவ் ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்த நான் கம்பேர் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும், மெமரைஸ் வச்சுக்கணும் அப்படின்ற இதுவும் இல்லாம போச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வாஸ்டா, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி விட்டுறாங்க, அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டாலே போதும் நாம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளை அழகா கூட்டிட்டு வரலாம், ஈஸியா நம்ம சமுதாயத்துக்குள்ள நம்ம அழகா அவங்கள கொண்டுட்டு வரலாம். சரி, இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸுக்கான ஃபேக்டர் என்னன்னு நம்ம தெரியணும் இல்லையா? காரணம் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிக முக்கியமானதா இருக்கு. அப்போ தாயோட கருப்பை அங்க இருந்து நம்ம ஆரம்பிக்குது. உணவு, தாய் கருப்பை, அங்க இருந்துதான் ப்ராப்ளம்ஸ், ஒரு குழந்தை கரு உருவாகும் போதுல இருந்தே ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாக இப்ப நிறைய பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. செயற்கை கருத்தரிப்பு தரிச்சாதான் குழந்தை உருவாகக்கூடிய சூழ்நிலை. குழந்தை நல்லபடியா வளர்றதுக்கு ஒவ்வொரு மாதமும் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கக்கூடிய நிலைமை தான் இங்க இருக்கு. சோ அந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பு, செயற்கை உணவுகளை உண்றதுனால செயற்கை கருத்தரிப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு இருக்க சர்வே. தாய் கருவுற்ற நிலையில அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்னா கூட, சில பெண்கள் வந்து மது அருந்துறதுனாலயோ, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனாலயோ, இல்ல ப்ரொலாங்டா ஏதோ ஒரு மெடிசினல் ப்ராப்ளம் இருந்துச்சு, ப்ரொலாங்டா ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அது கூட குழந்தைய அஃபெக்ட் பண்ணி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து மகப்பேறு காலம், லேபர் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். மகப்பேறு காலத்துல ஏதாவது சிக்கல் இருந்தா கூட, குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம், காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா கூட அது கூட குழந்தையோட லேர்னிங் ஏன்னா சின்ன ஒரு ப்ராசஸிங் தானே, சின்ன ஒரு ப்ராசஸிங் தான், அதனாலதான் அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வருது அப்படின்னு கூட சொல்றாங்க. இல்ல ப்ரீ டேர்ம் பேபின்னு சொல்லுவோம், குறை மாத குழந்தை, இல்ல குறைந்த எடை கொண்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதனால கூட இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். இல்ல இன்னொன்னு ஹெரிடிட்டரி ப்ராப்ளமும் நிச்சயமா இங்க இருக்குது. எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹெரிடிட்டரி ஃபேமிலியில யாருக்காவது இருந்ததுன்னா அது கூட வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தவிர குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலையும் லேர்னிங் டிசபிலிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு உளவியல் ரீதியாக நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, குழந்தைங்க சாதிக்கக்கூடிய லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்க குழந்தைங்க சாதிக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, எதுல எல்லாம் அவங்க ஷைன் பண்ணலாம், எதுல எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸ்போர்ட்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஆர்வம் ஸ்போர்ட்ஸ்ல, செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும், பவர்ஃபுல்லா, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ கண்டிப்பா அவங்கள ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்கள போட்டா அவங்களோட புத்தி கூர்மை ஷார்பன் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களால ஸ்போர்ட்ஸ்ல சிறப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு நம்மளுக்கு சொல்லுது. ஆர்ட், கண்டிப்பா இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்க ஆர்ட்ல ரொம்ப ரொம்ப ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க. மியூசிக்ல இருக்க சான்ஸ் இருக்கு. நிகழ்ச்சி தொகுத்து வழங்குதல், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பேரிங், ஆங்கரிங்ல எல்லாம் நல்ல ஸ்கில்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம், டிசைனிங்ல ஸ்கில், இன்டீரியர் டிசைனிங், எந்த டிசைனிங்னாலும் அதுல ஸ்கில்டு பர்சனா இருக்கலாம். ஆர்கிடெக்ட்ல, சயின்ஸ்ல கூட குழந்தைங்க ஸ்கில்டா இருக்கலாம். அனிமேஷன், இப்படி நிறைய துறைகள். அவங்களுக்கு எது ஸ்கில்டா இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த ரிலேட்டடான நம்ம விஷயத்துல அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட நல்ல குழந்தைங்க ஷைன் பண்ணக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கு. அப்போ நம்ம கவர்மெண்ட், நம்ம கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஐயா சொன்னாரு, பேண்டமிக்கு அப்புறம் டக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இப்போ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், மத்த கவர்மெண்ட்ஸும், இந்தியன் கவர்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம், விழிப்புணர்வு வந்தாச்சு, என்ன மாதிரி முன்னெடுப்புகள், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் பண்றாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தோம், இந்த என் குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கு, பேசிக்கலி இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க தேர்வு எழுதும் போது, பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது, 10th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதும் போது கூடுதலாக நேரம் வழங்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் சைல்டுக்கு 3 hours 80 மார்க் 3 hours எழுதுறாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour கொடுக்குறாங்க. அது மாதிரியான கூடுதல் நேரம் வழங்கப்படுது.
இல்ல எழுதும் போது எழுத்து பிழைகள் இருக்கு பிள்ளைங்களுக்கு. லிட்ரஸி, இங்கிலீஷ் தமிழ் லிட்ரஸி எழுதும் போது, சயின்ஸ் எழுதும் போதோ எழுத்து பிழைகள் நிறைய ஏன்னா விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்தபடி குழந்தைங்களுக்கு அது இருக்கும். சோ அத அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப அதிகமா அவங்களை பார்த்து அவங்களை கரெக்ட் பண்றது கிடையாது. பொதுவா லிட்ரஸி பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது எழுத்து பிழை இருக்கா, இக்கு விட்டானா இப்பு விட்டானான்னு பார்த்து தமிழ்ல வந்து நம்ம எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கினாலும் தமிழ்ல நம்மளோட மொழி தமிழ்ல மட்டும் 100க்கு 100 வாங்க முடியாது. பிகாஸ் இந்த இத்து பிழைகள்னால அதுல மார்க்ஸ் போயிடும். ஸோ குழந்தை லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை கொஞ்சம் லிபரல் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் கால்குலேட்டர்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, அதை ஆஃபர் பண்றாங்க. சரியா எழுத வராத குழந்தைங்களுக்கு, அவங்க கான்செப்ட் புரிஞ்சிருப்பான், படிச்சிருப்பான், மெமரி பண்ணி வச்சிருப்பான், ஆனா எழுத வராத குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் சொல்ல அந்த குழந்தைங்க அந்த கான்செப்ட சொல்ல அரசு சார்பில் ஒரு ஆள் நிர்ணயம் பண்ணி அதை தேர்வு எழுதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம ஐ ப்ராப்ளம், கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் எப்படி ஆஃபர் பண்ணுதோ, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கவர்மெண்ட் இது சிறப்பான முறையில ஆஃபர் பண்ணி அந்த குழந்தைங்களை ஒரு ஸ்கூலிங் முடிச்சு அடுத்து காலேஜ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் போறதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பான முறையில நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த குழந்தைகளுக்கான தீர்வு எப்படி இதை நம்ம சரி செய்யலாம்? ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்லாம் நம்மளுக்கு என்ன விதமான இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் எல்லா குழந்தைங்க, இன்க்ளூடிங் என் குழந்தைங்க உட்பட. ஆனா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஸ்கிரீனிங் டைம்னு லிமிட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. உனக்கு ஒரு 1/2 an hour இல்ல 20 minutes தான் அலாம் செட் பண்ணிட்டு தான் நீ கேஜெட்ஸை தொடணும். 20 minutes அலாம் அடிச்சிருச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீ வச்சிடணும்னு ஒரு ஸ்கிரீனிங் டைம்னு செட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். எத்தனை பேரண்ட்ஸ் அந்த அவேர்னஸ் இல்லாம ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரீனை குழந்தைங்க பார்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 hours விட்டு மறுபடியும் ஒரு 20 minutes நீங்க கொடுக்கலாம். ஆனா எவ்வளவு டைம் போகுதுன்னே தெரியாம 2 hours 3 hours குழந்தைங்க உட்காந்து அந்த ஸ்கிரீனிங் டைம் கேஜெட்ஸ் அவங்களோட 2 கைக்கு போல 3வது ஒரு கையாவது கேஜெட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல குழந்தைங்க ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் ஒரு 20-30-40 years பேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இல்ல. நம்ம எல்லாம் என்ன விளையாடி இருப்போம்னு பாத்தீங்கன்னா, லீவ் நாட்கள் டேர்ம் லீவ் எல்லாம் விடும்போது பல்லாங்குழி விளையாடுவோம் இல்லைங்களா. ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, பல்லாங்குழி விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கேரம் போர்டு விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்னேக் அண்ட் லேடர் நம்ம விளையாடுவோம், நம்ம பாம்பு அந்த ஏணி பாம்பு வச்சுட்டு பரமபதம்னு சொல்லி விளையாடுவோம். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொடுக்கும், பசில்ஸ் விளையாட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. எப்படி நீங்க கேட்கலாம், பல்லாங்குழி விளையாடுறதுல எப்படிங்க குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படி கேட்கலாம். பல்லாங்குழியில குழியா இருக்கும். நாங்கெல்லாம் விளையாடும் போது புளிய விதைகளை போட்டு ஒரு 5 விதைகளா குழிக்குள்ள போட்டு அதை கையில எடுத்து 3 விரல் வச்சுதான் நம்ம அதை பிடிச்சு ஒவ்வொரு குழியிலையும் போடுவோம் இல்லையா. அப்ப அந்த ட்ரைபாடு குழந்தைங்க இந்த 3 விரலை வச்சுதான் எழுதுறோம். நம்ம ட்ரைபாடு பொசிஷன் சொல்லுவோம். சில குழந்தைங்க எழுதும் போது பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரலோட இந்த எலும்ப பயன்படுத்தி இப்படி எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப குழந்தை இதுல வீக்கம், சின்ன குழந்தைங்கள இதுல வீக்கம் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை எழுதும் போது பெண் எப்படி பிடிக்கணும்ன்ற ஒரு பொசிஷன் இருக்கு, ட்ரைபாடு பொசிஷன் சொல்லுவாங்க. அது எங்க இருந்து நாம கத்துக்கிறோம்? சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீட்டு அக்காமார்களோட சேர்ந்து நம்ம பல்லாங்குழி விளையாடுவோம். அப்போ புளிய விதைகளை எடுத்து 1 2 3ன்னு போடும்போது அந்த கைகள்ல அந்த ஃபைன் விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவோம், அது குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகுது. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பல்லாங்குழி விளையாட ரெகுலரா சொல்லி கொடுக்கறது மூலமா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த பயிற்சியில மிக முக்கியமா இருக்கிறது பல்லாங்குழி விளையாடுறது. பிள்ளைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைபாடு பொசிஷன் ஆகட்டும், ஒரு குழியை எடுத்து அடுத்தடுத்த குழிகள்ல வரிசையா போட்டுட்டே வருவாங்க. முடியும் போது கையில 5 விதைகள் இருக்குன்னா 5 விதைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த குழியை எடுக்கணும். அப்ப எந்த குழி எம்டியா இருக்கோ அதை தாண்டி கிடைக்கக்கூடியது பாண்டி, பசு அப்படியெல்லாம் நம்ம விளையாடி இருக்கோம் இல்லையா. இன்னும் நல்லா விளையாட குழந்தைங்க இதுக்கு எந்த பேட்டர்னும் கிடையாது. விளையாட இப்போ செஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த காயினை நகர்த்தும் போது இது நம்ம
செக் வைக்கலான்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பல்லாங்குழி விளையாடுறதுக்கு பேட்டர்ன்ஸ் கிடையாது. விளையாட 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 அந்த குழந்தைங்க ஓன் பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு தெரியும், எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவ விளையாடி முடிச்ச உடனே இந்த குழியை நான் எடுத்தா எனக்கு அந்த பாண்டியும் பசுவும் எனக்கு வந்துரும், நான் நிறைய முத்துகளை நான் சம்பாதிச்சிடலான்னு எனக்கு தெரியும். விளையாட விளையாட பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிடுவோம். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை எனக்கு முத்துகள் கம்மி ஆயிடுச்சுன்னா இருக்கிற முத்தை வச்சு நான் விளையாடி நான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு குழந்தைங்களுக்கு நான் சக்சஸ் பண்ணணும், இருக்கிறத வச்சு நான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய விளையாட்டு பல்லாங்குழி. இப்ப இருக்க குழந்தைங்க யாராவது பல்லாங்குழி விளையாடி இருக்காங்க? என் குழந்தைகள் உட்பட பல்லாங்குழினா என்னமான்னு கேட்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. அடுத்தது கேரம் போர்டு. கேரம் போர்டுல பாத்தீங்கன்னா திருப்பி ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் தான் அங்கேயும். இந்த ஸ்ட்ரைக்கரை இந்த பொசிஷன்ல வச்சு அந்த காயினை அடிக்கும் போது கரெக்டா அந்த குழிக்குள்ள விழுகும் அப்படின்ற ஒரு விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது கேரம் போர்டு. அது போக ஸ்னேக் அண்ட் லேடர். ஸ்னேக் அண்ட் லேடரும் நம்மளுக்கு பரமபதம்னு சொல்லி விளையாடி இருப்போம். அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கேம். இது துருப்பா இருக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல துரு இருக்கக்கூடிய பசங்களா இருப்பாங்க. எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னா இல்ல, சில குழந்தைகள் இருக்கலாம். இது கொஞ்சம் வேரி ஆகும். நம்ம சொன்ன ஒரு 5-6 ப்ராப்ளம்ஸ், ரீடிங், ரைட்டிங், மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம், மெமரைஸ் பண்றதுல ப்ராப்ளம், இப்படி நிறைய இருக்குது இல்லையா? இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல. எல்லாமே இருக்கலாம், இதுல 2-3 இருக்கலாம், இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அந்த ப்ராப்ளமா மாத்திரம் நம்ம நோட்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களை நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்போ இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பத்தி சொன்னோம். இந்த கேம் துருப்பா இருக்க குழந்தைங்க பொறுமையா உட்காந்து ஒரு 4 பேர் அட் அ டைம்ல விளையாடலாம். பொறுமையா உட்காந்து என்னோட டர்ன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருக்கணும். வெயிட் பண்ணி பொறுமையா அதை விளையாடணும். அப்போ பொறுமையா இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிய ஸ்கில்லா அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் வருது. அது மட்டும் இல்ல, குழுவா நம்ம விளையாடணும் அப்படின்ற எபிலிட்டி. நம்பர் சீக்வன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும் சொன்னேன் இல்லையா? லேர்னிங் டிசபிலிட்டி எல்டி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சீக்வன்சிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஒரு தாயம் போட்டாதான் அந்த குழந்தை நான் உள்ள வர முடியும் அப்படின்னு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த தாயம் போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து எனக்கு ஒரு 6 விழுகுதுன்னா தாயத்துக்கு அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7ல அந்த கட்டத்துல நான் நிக்கணும். அந்த கட்டத்துல எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? லேடர் இருக்கா, நான் மேல ஏறலாமா? ஒருவேளை ஸ்னேக் இருக்கா, நான் கீழே வர்றதா, வெளியில வர்றதா அப்படின்னு என்னை சுத்தி இருக்க சூழல் எப்படி இருக்கு, நான் எங்க இருக்கேன், என்னை சுத்தி இருக்க சூழல் எப்படிப்பட்டது, அதை இந்த சூழ்நிலை நான் எப்படி பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிற ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுதான் பரமபதம். ஒருவேளை நான் மேல ஏறிட்டா கூட, பாம்பு கொத்தி கீழே வந்தா கூட மறுபடியும் நான் விளையாடி ஏணி இருக்கு என்னை காப்பாத்துறதுக்கு, ஏணி எனக்கு விழுகணும்ட்டு குழந்தைங்க வேண்டுனா உடனே அது ஏணி விழுந்து டக்குன்னு சக்சஸ் பண்ணுவாங்க. இது விளையாட்டா இருந்தாலும் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு பெரிய பாடத்தை இந்த விளையாட்டெல்லாம் கத்து கொடுக்குது. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு பயிற்சியாகவே இதை சொல்லி கொடுத்து வராங்க. பசில் கேம்ஸ், நம்ம பசில் கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்க விளையாடும் போது இது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது, திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது, ரீசனிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது, அதுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது பசில் கேம்ஸ் எல்லாம். அது போக இன்னும் ஸ்பெஷலா என்ன பண்றாங்கன்னா, இதோ லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அதிகமா, அந்த தன்மை அதிகமா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டாட்டட் சிஸ்டம்னு பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட்ல ஒரு டாட்டட் சிஸ்டம் இந்த மாதிரி வச்சிருப்போம். இதுல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸோ இல்ல ஒரு ராம்பஸ், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஹார்ட் ஷேப் அதுல டிரா பண்ணிருப்பாங்க. இந்த ஒர்க் ஷீட்டை பார்த்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் எங்ககிட்ட. அது எப்படி இருக்குன்னா அதே டாட்ஸ் ப்ரொஜெக்டடா இருக்கும். அந்த டாட்ஸை பார்த்து குழந்தைங்க இந்த டாட்ஸை பார்த்து எந்த டாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டாட்ல ரைட்ல போகணும், எந்த டாட்ல லெஃப்ட்ல போகணும், எப்போ நான் கீழே போகணும் அப்படின்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட்ஸோ இல்ல ஒரு த்ரெட்டோ கொடுத்து அந்த டாட்டை பார்த்து குழந்தைங்க அழகா அந்த ப்ரொஜெக்டடா இருக்கக்கூடிய அந்த கிட்ல அவங்க அழகா அதே மாதிரி பண்ணணும். அப்போ குழந்தைங்களோட அந்த புத்தி கூர்மை ஷார்பன் பண்றோம். கரெக்டா தான் பண்ணிருக்கிறோமா, இந்த டாட்டட்ல இருக்கிறது மாதிரி இதுல இருக்கான்னு குழந்தைங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை செய்யும் போது குழந்தைங்களோட அந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுக்கும் போது லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கவுண்டிங் ஸ்கில்ஸ், பீட்ஸ்
பீட்ஸ கவுண்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்போ இன்னும் சொல்ல போனா நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாசி கோர்க்கறதெல்லாம் இருக்கும். ஒரு ஊசி வச்சுட்டு லீவ்ல பாத்தீங்கன்னா பாசி எல்லாம் கலர் பாசி எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்ப அது பீட்ஸ் நம்ம சொல்றோம், பாசி கோர்ப்போம். அதுலயே நான் என்னோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி புதுசா பண்ணுவேன். ஒரு 4 கலர் ஒரு மாதிரியும், அப்புறம் ஒரு 2 கலர் ஒரு மாதிரியும், இதுல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு அப்ப நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். முதல்ல 4 கலர், அப்புறம் 2 கலர், அப்புறம் 4 கலர் ஒரு 2 கலர், அப்போ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. இது மாதிரி நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் இயற்கையாவே விளையாட்டாவே நம்ம செஞ்சு வந்திருக்கோம். இத குழந்தைங்க நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் இருக்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்காததுனால இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அதிகமாயிருது குழந்தைங்களுக்கு. ஒன்னும் இல்லைங்க சார், குழந்தைங்களோட ஷர்ட் பட்டனை மாட்டி விடுறது கூட ஒரு கலை, இட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பிள்ளைங்களோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு குழந்தைய வச்சுட்டு அதை ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குறேன்னு பெரிய பசங்க ஆகிற வரைக்கும் அதோட ஷர்ட் பட்டன் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். சின்ன குழந்தைங்க பாருங்க, மாத்தி போடுங்க, 2வது பட்டனை 3வது இதோட கோர்த்துட்டு அழகா மாத்தி பட்டனை போட்டுக்கிட்டு அம்மா நான் சட்டை போட்டேமான்னு வரும். பரவாயில்ல, தப்பா போட்டாலும் பரவாயில்லையே, அதுவா போட்டுட்டு வந்திருக்கே, அழகா அந்த ஹோலுக்குள்ள அந்த பட்டனை விட்டு வெளியில விடணும். அது கூட ஒரு மிகப்பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு லேர்னிங் கத்து கொடுக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? பாருங்க. சோ குழந்தைங்கள சின்ன வேலைகளை, வீட்டு வேலைகள் ஆகட்டும், நான் ஒரு பிள்ளைதான் வச்சிருக்கேன், அது நல்லா அப்படியே வீட்லயே உட்காந்து டிவியே பார்த்துட்டு கேஜெட்ஸே பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்குன்னு வளர்க்க விடாதீங்க. வீட்டுல இருக்க சின்ன வேலைகளை சொல்லி கொடுங்க. அது தன்னோட சுயமா தானே குளிக்கிறதாகட்டும், தானே செய்யறதாகட்டும், தானே எடுத்து சாப்பிட்றதாகட்டும். 6 மாத குழந்தைக்கே, அந்த 8 மாத குழந்தைக்கே அந்த ஃபிங்கர் இதுன்னு சொல்லுவாங்க, எடுத்து சாப்பிடக்கூடிய எபிலிட்டி வந்துருமா. கையில கொடுத்துட்டு அதுவே விரல்களை எப்படி சப்புதோ அதே போல எடுத்து சாப்பிடக்கூடிய எபிலிட்டி வந்துருமா. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களை தானே எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கணும்ன்றது கூட நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் அதுல தவறு ஒண்ணும் இல்ல. நம்ம பேரண்ட்ஸ் கூட்டு கொடுத்தனம் எல்லாம் இப்ப இல்லாம போச்சு பாருங்க. எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பணி நிமித்தமாக நம்ம வெளியேறி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ கூட்டு குடித்தனம் இருந்தா தாத்தா பாட்டி இருந்து குழந்தைங்க அதுவே செய்யட்டும், இல்ல பாட்டி சொல்லி கொடுப்பாங்க, பல விஷயங்களை அதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பல விஷயங்களை அதுக்கு இருந்து கத்துக்குவோம். சோ அதெல்லாம் இல்லாததுனால இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுது. இது ரொம்ப குவைட் காமன் ப்ராப்ளம் தான். இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். சரி, அது மட்டும் இல்லாம இன்னும் நாங்க என்னெல்லாம் நம்ம இது பண்றோம்னா, நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டா டீச்சர் சொல்லுவாரு, டேய் ஒரு 100 தோப்பு கரணம் போடு அப்படின்னுவாங்க. இந்த தோப்பு கரணம்ன்றது சூப்பர் பிரெயின் யோகா. அழகா 2 காலையும் பிடிச்சு கீழே குனிஞ்சு எந்திரிக்கும் போது குழந்தைக்கு அவ்வளவு அந்த பிரெயினோட நர்வ்ஸ் எல்லாம் கனெக்டடா இருக்கு. குழந்தையோட வலது இடது மூளைகள் எல்லாம் செயல்திறன் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம ஆசிரியர்கள் செஞ்சாங்களான்னு தெரியல. வழியா நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய பழக்க வழக்கம். ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட டேய் ஒரு 50 தோப்பு கரணம் போடு எல்லாரும் முன்னாடி அப்படின்னா குழந்தை உடனே போடும். சோ இதெல்லாம் கூட லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய சைல்ட்ஸ்க்கு பயிற்சியின் மூலமாக ஒரு தோப்புக்கரணம் போடு, 10 தோப்புக்கரணம் போடு, 20 தோப்புக்கரணம் போடுன்னு ரெகுலரா அவங்கள போட வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சூப்பர் 2 அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் 2 அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கையில சூப்பர் வச்சுட்டு இன்னொரு கையில 2, திருப்பி சூப்பர் 2, சூப்பர் 2, சூப்பர் 2 அப்படின்னு குழந்தைங்களை மாத்தி செய்ய வைக்கும் போது அது அவங்களுக்கு விளையாட்டாவும் இருக்கும். அதை பண்ணும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரெயினோட வலது இடது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கான செயல்திறன்கள்லாம் அங்க இருக்கு. இன்னும் சிம்பிளா நம்ம சாமி கும்பிடும் போது மணி அடிப்போம், சூடம் காட்டுவோம். மணி அடி சூடம் காட்டு 2 அட் அ டைம்ல செஞ்சு பாருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அட் அ டைம்ல செய்ய முடியாது. சோ பயிற்சி பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியா. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இதை செய்யணும்ன்றது கிடையாது. நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதை நம்ம செஞ்சுட்டே வரும்போது அவங்களோட பிரெயின் ஷார்ப் ஆகுது அப்படின்றது பயிற்சியின் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும் போது குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. கான்சென்ட்ரேஷன், நம்ம அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஸ்கில் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். இது மூலமா டெஃபினட்டா அகடமிக் ஸ்கில்ஸ கண்டிப்பா நம்ம பெட்டரா நம்ம அவங்களால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங்,
நம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்க, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங்னா என்னன்னே தெரியாம நம்மளே இருக்கோம், நார்மல் சைல்ட்ஸும் இருக்கிறாங்க. சோ அதை முதல்ல நம்ம அந்த பாடத்தை பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், சக பிள்ளைங்களை நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத எல்லா மாணவர்களுக்கும், எழுதி இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் உட்பட எல்லா மாணவர்களுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங்க சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப்பா இதெல்லாம் நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட புத்தி கூர்மையாவும் ஷார்ப்பாவும் ஆயிடும். செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லி தரணும். கம்யூனிகேஷன், குழந்தைங்க கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் பின்தங்கிடுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கவன குறைபாடு இதெல்லாம் இருந்தாலுமே நான் முதலே சொன்ன மாதிரி கற்றல் குறைபாடு ஒரு பக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கும். சில குழந்தைங்க கவன குறைபாடோட இருப்பாங்க, விளையாட்டு புத்தி ஜாஸ்தியா இருக்கும். அந்த குழந்தைங்களும் நம்ம ப்ராப்பரா அவங்கள கொண்டு வந்து சரியான டைம்ல ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது, தவ வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? தவ வாழ்க்கைன்றது எதை சொல்லுவோம்? சரி, ஒரே நேரத்துல ஒரே விஷயத்த நாள்தோறும் செய்யும் போது அது தவமா மாறிடுது. அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சாயந்தரம் 5 மணி இல்ல 6 மணி ஆயிடுச்சா, ரெகுலரா உன்னோட டெக்ஸ்ட் புக் எடுத்து ஒரு மணி நேரம் உட்காந்துரு பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் தவ வாழ்க்கையா. பிற்காலத்துல அவங்களால 6 மணி ஆயிடுச்சா படிக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ புக் எடுத்து குழந்தைங்க உட்காந்துருவாங்க. சோ அது மாதிரியான ஒரு ரெகுலர் ப்ராசஸ் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு ரெகுலரா இந்த டைம் ஒரு 11 o'clock ஆகுதா, டாய்லெட் போயிடு தங்கம், ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறியா, ஒரு டம்ளர் தண்ணி குடி தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமுக்கு அதுகளை ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டோம்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் டீச்சர் ஆர் பேரண்ட் இல்ல கூட, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இல்லாட்டி கூட குழந்தைங்க தானே செல்ஃபா இந்த விஷயங்கள்லாம் அவங்க ப்ராப்பரா செஞ்சிடுவாங்க. ஈஸியா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி என்னன்னா, 2 கையிலயுமே ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸால பென் ஆர் பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரே டயக்ராம 2 கையிலயும் வரையும். டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எடுத்துக்கிட்டு ஒரே படம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபிளவர் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரையணும், 2 கையிலயுமே அட் அ டைம்ல செய்யணும். ஒரு ஃபிளவர், அதுக்கு மேல ஒரு பெட்டல்ஸ் போடுறேன், அதுக்கும் கீழே ஒரு அதோட பூ தண்டு போடுறேன், அப்புறம் ஒரு லீவ்ஸ் போடுறேன்னு அட் அ டைம்ல 2 கையிலும் செய்யும் போது மறுபடியும் இந்த மூளைகள் அந்த ப்ராசஸிங் ரிசீவிங் சிக்னல்ஸை வாங்கி திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகுது. இதெல்லாம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் செய்யறாங்க. நம்ம நார்மலா இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகுது. இப்போ நாம செய்ய வேண்டியது லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களை சரியா கண்டறியணும். அதற்கான முதல் காரணகர்த்தாவா இருக்க வேண்டியது ஆசிரியர்களுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின பயம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு இந்த விஷயமா சொசைட்டில நம்ம பிள்ளைய பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஒரு சிம்பிள், இது ஒரு குவைட் நார்மல் ப்ராப்ளமா தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இதை ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ப்ரொலாங்டு ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா குழந்தைங்களை லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ல இருந்து நம்ம அழகா வெளியே கொண்டு வந்து ஒரு சிறந்த தலைமுறையை எப்படி நாம ஒரு வாட்டர் அவேர்னஸ் வந்துருச்சு இப்பெல்லாம், தண்ணி அடுத்த தலைமுறைக்கு நம்ம தண்ணியை சேவ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஏர் பொல்யூஷன் இருக்குது, அந்த அவேர்னஸ் இருக்கு. நம்ம சுற்றுப்புற சூழலை நம்ம மாசுபடுத்தக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் இருக்கு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. ஆனா மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களிடம், இந்த சமுதாயம் நம்மளுக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைமுறையை இந்த பூமிக்கு விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு. அதை நாம புரிந்து கொண்டு சரியாக செயலாற்றினோமே என்றால், நம்ம கேஜெட்ஸ் அவாய்ட் பண்ண முடியல, பிள்ளைங்களால ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ண முடியல, அதை யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல டெவலப் ஆன குழந்தைங்களும் இருக்காங்க. அதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய வேண்டுகோளாக வைத்து, இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் சரியா ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு சரியான தெரபிஸ்ட கொண்டு போய் விட்டு இந்த குழந்தைங்களை ஆதரவோடு, பேரண்ட்ஸ் நாம ஆதரவு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறா? மக்கு உனக்கு யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அந்த குழந்தைங்களை ஒரு எண்டுக்கு தள்ளிடாம, உன்னால முடியும்டா, உன்னால முடியாம உன்னால முடியலன்னா வேற யாராலடா இந்த உலகத்துல முடியும்னு
தட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்தா அந்த குழந்தைங்களை ரொம்ப அழகா சிறப்பா நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. வெரி ஷார்ப் மேம், ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு தாய்மை பண்போட ஒரு முதிர்ந்த ஆசிரியராக அந்த பேசுறதுலும் சரி, நீங்க கொடுக்கிற செய்தியிலும் சரி, அதை சொல்ற விதிலும் சரி, அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஆக்சுவலா கவனிக்காதவங்க கூட கவனிக்க ஒரு சூழல். அது வந்து எனக்கு என் குடும்பத்தை அப்படி யாரும் இல்லை, கவனக்குறைவு கற்றல் குறைபாடு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆசிரியர் கூட அல்ல எல்லாரும் கவனிக்கிற விதம் ஈர்ப்பான வார்த்தையில டிசைன் இருக்கீங்க. எனக்கு என்னன்னா கேள்வி நீங்க என்னன்னா நேத்து இந்த ஸ்கிரீன் டைம் நம்ம ஒரு நெட்வொர்க் செக் பண்ணும் போதும் சரி, டைம் மாறாம நீங்க அந்த ஜாயின் பண்ண விதம், இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணி அந்த முடிக்கிற கூட அந்த நேர மேலாண்மை, அது எல்லாமே எப்படி இவங்க எல்லாமே ஒரு பொறுப்பான ஒரு ஆசை. அதுவும் சரியா சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் ஒரு கேள்வி தீர்வு பார்க்க அது அரசு பள்ளிதான். நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பாங்களோ அப்படின்னு வந்தது. அந்த கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களான அடுத்த வாழ்வியல் திறன்கள் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நீங்க இயல்பா சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பொருந்தி போச்சு, ரொம்ப நிறைவாக இருக்கிறது. ஒரு ஸ்பெஷல் டீச்சர், சிறப்பு ஆசிரியர்கள் இதற்காக படிச்சுட்டு ஒரு பிராக்டிஸ்ல இருக்க பிராக்டிஷனர் மாதிரி உங்களுடைய நிகழ்வு இருந்தது. ஒரு மேனுவல் கைடை வச்சுக்கிட்டு அந்த கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளோட போராடிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு இனிமேல் நீங்க போராட வேண்டியது இல்லை. இது கண் குறைபாடு இருந்ததுன்னா சாதா கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு சாதாரண விஷயம்தான். நீங்களும் ப்ரெஷர் ஏத்திக்கிட்டு அந்த குழந்தைகளும் ப்ரெஷர் கொடுத்துட்டு 2 பேரும் மன உளைச்சல்ல வேற டைரக்ஷன்ல போயிடாதீங்க, அவர்களை திசை மாறி விட்டுறாதீங்க. வாழ்க்கையில வாழ விடுறதுக்கு அந்த பெஞ்ச்மார்க், அகாடமிக் பெஞ்ச்மார்க் கொண்டு வர முடியும். அப்படியே கொண்டு வர முடியலன்னா கூட நிறைய துறைகள் இருக்கு. சாதிச்சவங்க பட்டியலும் போட்டு சிறப்பா சொன்னீங்க. முதல்ல நீங்க ஆரம்பிச்ச விதம் சூப்பரா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாம கூட யாராவது ஒருத்தங்க கற்றல் குறைபாடுல இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல கூட அதெல்லாமே கடந்து வந்திருக்கலாம், கேட்கறவங்களும் கற்றல் குறைபாடு இருந்திருக்கலாம். ஒண்ணு நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது கற்றல் குறைபாடா இல்ல கவன குறைபாடா, ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கவன குறைபாடு கற்றல் குறைபாடு இல்ல, ஆனா கற்றல் குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு நிலையை சொல்லி 6 வயது வரை தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அது இயர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். அது பெற்றோர்கள் சரிவர கண்டுபிடிக்க முடியாது. ஆசிரியர்கள் தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை டயக்னோஸ் பண்ணி ஸ்கிரீன் பண்றதான வாய்ப்பை ஏற்படுத்த வேணும். அது நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது தெரியுமா. நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. ஹாப்பி பேரண்டிங் அட்ரஸ் பண்ணிட்டீங்க, ஜாய்ஃபுல் டீச்சிங் என்ன பண்ணிட்டீங்க, அட்ரஸ் பண்ணிட்டீங்க. யாருமே இதை கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு சிரத்தை எடுத்து இதை போராட வேண்டியதில்லை. இயல்பாக சரி பண்ணலாம். மடை மாற்றம் தான் செய்யணும், வேற எதுவும் கிடையாது. அந்த குழந்தைகள் வந்து அந்த அகாடமிக் பெஞ்ச் மார்க் வரணும். அதுக்கு இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, இது மாதிரியான தெரபிஸ் இருக்கு. அதுக்கு நம்ம திரும்பி போக வேண்டியது பின்னாடிதான். ட்ரெடிஷனல் நோக்கி போயிட்டு விளையாட்டு எல்லாமே முறையான ஒரு பயிற்சிக்கான ஒரு கற்றலுக்கான களமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடாம பல்லாங்குழியில இருந்து ஆரம்பிச்சு அந்த பசில் வரைக்கும் புதிய வரைக்கும் எப்படி வந்து பசங்களுடைய அந்த மனநிலையில அவங்க கோஆர்டினேஷன், அந்த உடலுக்கும் அந்த மனதுக்குமான கோஆர்டினேஷன், அறிவுக்கும் அந்த மூளைக்குமான கோஆர்டினேஷனை எப்படி விளையாட்டுகள் செய்யுதுன்ற மாதிரியான ஒரு சிறப்பா சொல்லிருக்கீங்க. இந்த பொதுவான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் சொல்லும் பொழுது அந்த மெடிசினல் டேர்ம் எல்லாம் சொல்லாம உளவியல் டேர்ம் எல்லாமே சொல்லி பயமுறுத்தாம, இது இயல்பா வாசிக்க முடியலையா இது பண்ணலாம், எழுத முடியலையா இதை பண்ணலாம், அரித்மெட்டிக் எபிலிட்டி இல்லையா இதை பண்ணலாம், மெமரைஸ் ப்ராப்ளமா இருக்கா இதை பண்ணலாம், ரைமிங் ப்ராப்ளம் இருக்கா இது பண்ணலாம். உங்க குழந்தை வாசிக்கும் போது டாப் பாட்டுன்னு படிக்குதா, சாவ வாசன் படிக்குதா, நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இவ்வளவு சிம்பிளா பண்ணலான்ற மாதிரியான ஒரு சூப்பரா ஒரு கம்ப்ளீட்டா எனக்கு என்னன்னா ஒரு ஆசிரியரையும் பார்க்க முடிந்தது, மருத்துவரையும் பார்க்க முடிந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு மேனுவல் கைடு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்ற மாதிரியான ஒரு அழகான வலையரங்கா, பொறுப்பான வலையரங்கா, ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆசிரியருக்கான எல்லா விதமான குணநலன்களையும் உங்களை எனக்கு ரொம்ப பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். ஒரு பெரிய பேண்டமிக் அப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பேண்டமிக் அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்ன்றது கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஜியோடெக் நிறுவனத்தை நிறுவி நல்ல சிறப்பான முறையில செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய நிறுவனம் உலகம் முழுக்க பரவ வேண்டும். நம்ம எல்லாம் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பேசும் பொழுது நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இது பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. கொரோனாவை தாண்டி 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய 2 டீக்காடுக்கு முன்னாடி கற்றல் குறைபாடை பத்தி ஒரு கட்டுரை
அந்த ராஜன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்காங்க, அது வழிகாட்டியா அவர்கள் நூல்களை படிக்கப்படும் போது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கற்றல் குறைபாடுக்கு ஒரு செமினார் நடத்தி அதை ஒரு ஆவணமா ரெடி பண்ணி ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்களா. அவருடைய நோக்கம், அவருடைய தொலைநோக்கு பார்வையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசுற சூழல்ல தான் இது இருக்கு. ஏன்னா இப்போ கற்றலுக்கான நிலை அதிகமா இருக்கு. அப்பொழுது எல்லாமே கற்றலுக்கு ஒரே ஒரு மீடியம் தான் இருக்கும். அப்பா அம்மா பள்ளி, அதுக்கப்புறமா வானொலி, அதுக்கப்புறமா தொலைக்காட்சி, அவ்வளவுதான். இப்ப பசங்க பாக்குற இடமெல்லாம் கற்றல் தான். அவங்க பொருள் எல்லாம், விளையாட்டு பொருள் எல்லாம் பேசுது, ஆனா இவங்க பேச மாட்டாங்க. எல்லாமே பயங்கரமா பண்ண அவங்க வச்சுக்கிற விளையாட்டு பொருள் எல்லாமே அறிவாளித்தனமா இருக்கு. இவங்களுடைய அறிவு மங்கி போச்சு. அது இது நிலை மாற வேண்டும். நம்ம முன்னெல்லாம் மரப்பாச்சி பொம்மை வச்சு அது கூட பேசிக்கிட்டு இருப்போம். நம்முடைய கற்றல் உயர்ந்தது. பொருள்கள் எல்லாம் பேசுறதால இவங்க பேச்சை குறைத்துக் கொண்டார்கள், கற்றலை குறைத்துக் கொண்டார்கள். அது இது மாதிரியான சூழலை கிடைக்குது. ராஜன் ஐயா அவர்கள் அவருடைய இது ஒரு முக்கியமான வலையரங்கு, தொடர்ந்து பேச வேண்டிய வலையரங்கு. ஐயா அவர்களுடைய கருத்தையும் வார்த்தைகளும் இந்த கற்றல் குறைபாடு சம்பந்தமா நம்ம கேட்டுட்டு அடுத்தடுத்த நிலைகளை நம்ம கருத்தாடல் பண்ணலாம். ரொம்ப நன்றி மேம். மன மகிழ்வு, நல்ல விழிப்பா இருந்தது உங்க வலையரங்கு. ரஜினி ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ரஜினி ஐயா வணக்கம். ஐயா பேசலாம் ஐயா, அன்மியூட் ஆயிடுச்சு ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா வணக்கம். அன்மியூட் ஆயிடுச்சு ஐயா, பேசலாம் ஐயா. இந்த வலையரங்கு தலைப்புக்கு உங்களுடைய நூல் காரணமாக இருந்தது ஐயா. உங்களுடைய கட்டுரை வாசிச்ச உடனே இன்னைக்கு இது தேவையான தலைப்பா இருக்குதே, அப்படி போடலாம்னு சொல்லி இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு ஐயா. உங்களுடைய கருத்து எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பை காயின் பண்ணீங்க, இன்னும் பேசப்படும் பொருளாக இருக்கிறது, இது குறித்து உங்களுடைய கருத்து, இன்னைக்கு சசிகலா தவம் அவர்கள் பேசிய அந்த ஒரு சிறப்பான வலையரங்கு குறித்த கருத்து நீங்க பதியலாம் ஐயா. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? ஐயாவுடைய இணைப்புல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? ராஜன் ஐயா வணக்கம். சரி, ஐயாவுடைய இணைப்புல ஏதோ ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. கேக்குதுங்களா ஐயா? ஐயா வணக்கம். ஐயாவுடைய இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கருத்தாளரை. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ஐயா வந்துட்டு அன்லாக், அவர் வந்துட்டு அன்மியூட் பண்ண முடியல, அவர் வந்து மியூட்லயே இருக்கு. இல்ல ஐயா பண்ணலாம் ஐயா. சரி, அங்க ஏதோ பட்டாசு வெடிக்கின்ற மாதிரி ஏதோ ரஜினி ஐயா வணக்கம், பேசும். அவர் பண்ண வேணாங்கிற மாதிரி நினைக்கிறாரு. சரி, பட்டாசு இல்ல ஐயா இணையற வரைக்குமே பள்ளியின் தாளாளர் மோகன் ஐயா அவர்கள் உங்களுடைய கருத்து சொல்ல ஐயா. மதர்ஸ் வணக்கம். மதர்ஸ் வணக்கம் சசிகலா, டாக்டர் சசிகலா அவர்களே. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்தது. ஸோ இந்த கற்றல் குறைபாடு பற்றி நீங்க சொல்றப்போ, ஒரு டைம் சொல்றப்பவும் ஆல்ரெடி இந்த கற்றல் குறைபாடு ஆல்ரெடி இருக்கிறவங்கள நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நீங்க நிறைய விஷயத்த அவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நேச்சுரலா இருக்கிறத நீங்க தெளிவா பதிவுபடுத்திருக்கீங்க. இந்த பதிவு வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஈவன் என்னுடைய கிராண்ட் டாட்டரே ஒருத்தர் வந்துட்டு கற்றல் குறைபாடா இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சசிகலா மேம். தேங்க்ஸ் எ லாட். ரொம்ப யூஸ்ஃபுல் டாக்ஸ். தேங்க்ஸ் எ லாட் மா. தேங்க்யூ வெரி மச் மேம்.
உங்களுக்கு மீட்ல இருக்கு மேம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பள்ளியின் தாளல் ஐயா அவர்களுக்கு நன்றி. ராஜன் ஐயா வணக்கம். இப்ப வருதா சார்? சார் ஆடியோ நல்ல கிளியரா வருது ஐயா. கிளியரா வருது ஐயா. கிளியரா இருக்கு ஐயா, கிளியரா இருக்கு ஐயா. இப்போ இன்னைக்கு 2022ல கற்றல் குறைபாடு பத்தி பேசுறோம் ஐயா. ஆனா 20 வருடங்களுக்கு முன்பு 2 டிகேடுக்கு முன்னாடி இந்த பேசி அதற்கான செயல் காரணியாக இருந்து இது எல்லாருக்கும் பரவ வேண்டும், விழிப்பு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில 20 வருடங்களுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா சாத்தியம் இல்லையா, அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தலைப்புக்கு காரணம், இன்னைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணம் உங்களுடைய நூலில் இருந்த அந்த கட்டுரை தான். அதற்காக உங்களுக்கு நன்றி. இன்று பேசப்படும் பொருளாக இருக்கு. ஒவ்வொரு வீட்லயுமே இந்த லேர்னிங் டிசபிலிட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில சசிகலா அம்மா அவர்கள் முன்னெடுப்பு எடுத்து ஒரு சிறப்பான செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறுவனத்தின் மூலமா ரொம்ப களப்பணியில் இருக்காங்க. அவங்களுடைய இந்த நிகழ்வு, அவங்க பேசின அந்த கருத்து குறித்த நீங்க பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வழிமுறைகள் நீங்க சொல்லலாம் ஐயா, உங்களுடைய கருத்து. சகோதரி சசிகலா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களும் வணக்கமும் பாராட்டுதலும். மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது இந்த கற்றல் திறன் குறைபாடு என்கிற ஒரு சிக்கல் கல்வி முறையில, கல்வித்துறையில இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளாமலேயே போய்கொண்டிருக்கிற காலம் இது. அந்த காலத்துல வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த கற்றல் திறன் குறைபாடு பற்றி மிக மிக அழகான ஒரு வளையரம். நான் அவருடைய டெலிவரி சிஸ்டத்துல ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆசிரியையாக ஒரு செய்தியை சொல்லும்போது, அதாவது அவர் சொன்ன செய்தி, இந்த கண்டென்ட், அதே போல சொன்ன முறை, பிரசன்டேஷன், மெத்தடாலஜி ரெண்டுமே ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது எதற்குமே செயற்கையே இல்லாமல் இயற்கையாக தான் பெற்ற அந்த அறிவை, கற்றுக்கொண்ட செய்திகளை அடுத்தவருக்கு சொல்லுகிற ஒரு பாணி இருக்கிறது. இது ஒரு பிறவி ஆசிரியருக்கு இருக்கிற ஒரு குணம். அது ரொம்ப அழகா சசிகலா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த கற்றல் திறன் குறைபாடுகள் பற்றி அவர் திருமலை ஐயா குறிப்பிட்டது போல, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கட்டுரை எழுதி, அது ஒரு 300 ஆசிரியர்களுக்கு முன்னாலே அந்த கட்டுரைகளை வாசிக்க செய்து, அதிலே வாதம் செய்து, அந்த கட்டுரைகளை எல்லாம் திருத்தி நூலாக வெளியிட்டோம். அது அதாவது புதுச்சேரி அரசாங்கத்துல இருக்கிற ஒரு துறை அரசாங்க செலவில வெளியிட்ட ஒரு முதல் நூல். அது மிகவும் பயனுள்ள ஒரு நூல். அது ஏறக்குறைய புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் இலவசமாக வழங்கினேன். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் படிக்க வேண்டாம், அந்த நூலகத்துல இந்த நூல் இடம்பெற வேண்டும் என்று. அதுல ஏறக்குறைய நான் சொன்னது போல 40க்கும் மேற்பட்ட தலைப்புகளிலே எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் என்ற ஆங்கிலத்திலே சில கட்டுரைகள் இருக்கும், கற்றல் திறன் குறைபாடுகள் என்று தமிழிலே சில கட்டுரைகள். அதாவது அந்த செய்திகளை நான் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களை அமர வைத்து அவர்கள் சொன்ன செய்திகளை 1 மணி நேரத்துல ஒருவரால் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்ல முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் சசிகலா அவர்கள். உண்மையிலேயே எனக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகள். அதாவது அவர் ரொம்ப தூரத்துல இருந்துகிட்டு பேசுற மாதிரி தெரியல, பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நம்ம எதிரிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த செய்திகளை சொல்லுகிற பாணி இருக்கிறது மிக மிக இருக்கு. அதாவது ஒரு அறிவியல் ரீதியான, மருத்துவ ரீதியான, உளவியல் ரீதியான செய்திகளை திருமலையா குறிப்பிட்டது போல மிகவும் இயல்பாக, அதாவது பல்லாங்குழியில இப்படி இந்த பல்லாங்குழியில இருக்கிற இந்த விதைகளை கையில பிடித்து கொண்டு அந்த குழியில போடுகிற போது அது என்னென்ன பயன்களை உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும் தருகிறது என்று அவர் சொல்லுகிற அந்த முறை இருக்கிறது மிக அழகாக இருந்தது. அதே மாதிரி கேரம் பற்றி, பரமபதம் பற்றி, தாயம் பற்றி, இதெல்லாம் அதாவது எல்லா ஆசிரியர்களுக்கும் இது சொல்லக்கூடிய அந்த டெலிவரின்றது சாதாரணம் கிடையாது. அதனால இவர் எவ்வளவு ஈடுபாட்டோடு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், எத்தனை நாளாக இவர் இதற்காக எல்லாம் கனவு கண்டிருப்பார், பயிற்சி எடுத்திருப்பார் என்று பார்க்கிற போது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒரு செய்தி. அம்மையார் போன்றவர்கள் உலகம் முழுமைக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆய்ந்து அந்த தளங்களிலே இவர் படம் பதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய, இது தமிழ்ல இருக்குது, இதையே ஆங்கிலத்துல கொடுத்தோம் என்று சொன்னால்
இன்னும் கூட பரவலாக இந்த செய்தி பல நாடுகளிலே வாழக்கூடிய ஆசிரியர் பெருமளுக்கு, பெற்றோர்களுக்கு சென்று சேரும். இதை கூட நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதாவது நல்ல தமிழ், எனக்கு அவர் தமிழ் பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ் கேட்கும்போது ரொம்ப அழகான தமிழ், நல்ல நல்ல சொற்கள். இந்த ஒரு இடத்துல அவர் பயன்படுத்துற சொல் வந்து மிக மிக பொருத்தமான ஒரு சொல்லாக இருந்தது. தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழ் மீடியம் பள்ளியிலே பணி செய்கிற ஆசிரியர் கூட பயன்படுத்த முடியாத சொற்களை அவர் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார். அபுதாபி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், அங்க இருக்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த பயன் வந்து நேரடியாக கிடைக்கிறது. அந்த அபுதாபியிலிருந்து இறக்குமதி செய்து இந்த பயனுள்ள மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து கொடுத்த நண்பர் திருமலை அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எம்எம்எஸ் பள்ளிக்கும் நன்றி, அதன் தாளாளர் மோகனையா அவர்களுக்கும் மிக சிறந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சிகளிலே 99% நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நமக்கு அளித்த நிறுவனத்திற்கும் திருமலையா அவர்களுக்கும், இதையெல்லாம் விட மேலாக இந்த 1 மணி நேரம் சரியா 6 மணிக்கு அந்த குண்டு போட்டது போலன்னு சொல்லுவாங்க, அதை போல தொடங்கி சரியா 7 மணிக்கு முடிக்கிறாங்க. அம்மா முடிக்கும் போது மணியை பார்க்கிற சரியா மணி 7. இவர் மணியை பார்த்து கொண்டிருந்தாரா, அவர் தலைப்பை பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாரா என்று பார்க்கிற போது அது என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் வந்து அழகாக திட்டமிட்டுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இவரெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ரோல் மாடல் ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, இந்த ஒரு வளையறிங்களை பேசுகிற ஒரு உரையாளருக்கு நல்ல ரோல் மாடல். சசிகலா மேடம் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னு அது அடிக்கடி நான் திரும்ப சார்கிட்ட சொல்லுவேன். அதாவது நம்ம ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. அதுல சில மாடல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாடல் ஸ்பீக்கர்ல இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு உரையாளராக அமைந்த சகோதரி சசிகலா அவர்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தொடர்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து இந்த பணி அல்லாது இது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சார், மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆக்சுவலா என்கேப்சுலேஷன் அந்த அவங்க ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது எல்லா விதமான கேள்விக்கும் பதிலுக்கும் அந்த காரண காரியத்தோட ஒரு 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 கன்சாலிடேஷன் பண்ணி முழுமைத்துவம் அவங்களுக்குள்ளே அதை அழகா முடிச்சிட்டாங்க. இந்த பொருளுக்கு, கற்றல் குறைபாடு என்ற பொருளுக்கு ஒரு முழு புத்தகமாக, முழு ஆவணமாக அவர்களே இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஒன்னும் வியக்கிறோம் சார், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தலைப்பு வந்து ரொம்ப பேசப்படாத தலைப்பு. ஆனா அது அப்போ ஆய்ந்து அதற்கான ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கீங்க. அது இன்று கூட பேசப்படும் பொருளாக இருக்கிறது, ஒன்னும் பெருகி இருக்கிறது. அதை மாத்துறதுக்கு மறுபடியும் நீங்க அந்த ப்ரீடாக்ல சொன்ன மாதிரி இது வந்து பேசப்பட வேண்டிய பொருள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், விழிப்பு ஏற்படுத்த வேண்டும், விழிப்பு நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், எல்லாருமே இந்த விழிப்பு நிலையில் தீர்வாக செல்ல வேண்டும். தீர்வை முழுமையாக கொடுத்திருக்கிறாங்க. பெற்றோர் நிலையிலிருந்து ஆசிரியர் நிலையிலிருந்து என்ன பண்ணலான்ற மாதிரி. சகோதரி சசிகலா அவர்களுக்கு நன்றி. இந்த சகோதரி சசிகலா அவர்களுக்கு 1 ஆண்டு காத்திருந்தேன் சார் இந்த நிகழ்வுக்காக, அவருடைய வருகைக்காக. அந்த காத்திருப்பு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா அதற்காகத்தான் இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் ஆவணப்படுத்தப்படுகிறது, வாழ்வியல் கூறுகள். ஏன்னா பசங்க எதிர்கால தீபங்களாக அவர்கள் ஜொலிக்க போகிறார்கள். அந்த தீபங்களை நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு நிலையில அந்த பொசிஷன்ல இருந்துகிட்டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கருக்கி கொண்டிருக்கிறோம். கருக்காதீங்க, லைட்டா தூண்டி விடுங்க போதும். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய எண்ணெய் ஊத்தலாம், வேறு விதமான சேனல்ஸ் இருக்கு. பசங்களுக்கு புது சேனலை காட்டுங்க, நிறைய துறைகள் இருக்கிறது, துறைதோறும் உங்க குழந்தைகள் வெளியில வருவாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியோடு ஒரு சிறப்பான வளரங்க கொடுத்திருக்காங்க. ஐயாவுடைய அந்த பின்னூட்டமும் அந்த கருத்தும் வாழ்த்தும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அவர்கள் அடுத்த நிலைக்கு அவர்களை கண்டிப்பாக உயர்த்தும். கண்டிப்பாக உங்களுடைய நிறுவனம் உலகம் முழுக்க பரவ வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் உலகம் முழுக்க நிறைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் அடைய வேண்டுமா. வாழ்த்துக்கள். ராஜன் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி, இந்த தலைப்புக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும். நன்றி ஐயா. அடுத்தது மோகனா கண்ணம்மாள் அவர்கள், அம்மா மோகனா அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து சொல்லலாம். அதை தொடர்ந்து தங்கம் சாய்ராமும் தயாராக இருக்கலாம். வணக்கம். சசிகலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நீங்க எடுத்து பேசினது வந்து ரொம்ப 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 என்னுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு தலைப்பாக இருந்தது. நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் மாணவர்களை இது போன்ற பின்தங்கியன்னா சிக்கல், அதாவது படிப்பதில் பின்தங்கி உள்ள மாணவர்களை வந்து
நானும் உருவாக்கி இருக்கிறேன். அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம முன்னேற்றுவதை விட இந்த பின்தங்கிய மாணவர்களை ஒரு சிலரை தான் பண்ண முடியுது. எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியறது இல்ல. ஆனா ஒரு சிலரை நான் வந்து ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து நான் பண்ணும்போது அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த குழந்தைய நம்ம சரி பண்ணி அது லைஃப்ல ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில அதுதான் ஒரு சாதனையா நினைக்க வேண்டிய ஒரு இது சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நெஞ்சு நெகிழக்கூடிய விஷயங்கள் அது. அத நான் நீங்க இன்னைக்கு சொல்லும் போது நான் அதை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண என்னோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எல்லாம் எனக்குள்ள ரீகால் ஆச்சு. இவங்களெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு நிறைய குழந்தைகளை பண்ணணும் அப்படின்ற இன்னும் ஒரு உத்வேகம் கிடைத்தது. இன்னும் ஒரு தொடர்பு என்னன்னு சொன்னா, என்னுடைய பேத்தி வந்து டவுன் சிண்ட்ரோம் பேபி. அது நமக்கு தெரியல ஆரம்பத்தில், அதன் பிறகு தெரிந்தது. அந்த குழந்தைக்கு பிசிக்கலாவும் மென்டலியும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ரெப்புடேஷன் தான். அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அந்த ரெப்புடேஷன் பண்ணும்போது அவங்க வந்து அதை வந்து மெமரி கிடைக்குது. அவ்வளவு மெமரி பவர் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ரெப்புடேஷன் தான். நம்ம சலிக்காம எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இந்த குழந்தைக்கு வராது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து என் முயற்சியை கைவிடல. ரெகுலரா அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையோட நான் செய்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆவரேஜ் சைல்டு லெவலுக்கே இருக்காங்க. இப்ப நவ் ஷி இஸ் இன் 3rd standard. பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஷி ஹாஸ் டு பி இன் 4th படிக்கணும் அவங்க ஏஜுக்கு. பரவாயில்ல 1 year எல்கேஜி 2 years படிச்சாங்க. ஆனா நான் நல்ல ஓரளவு புரிதலோட நல்ல ஒரு பேசுற பேச்சு வழக்கு எல்லாமே நல்லா பண்றாங்க. இது வந்து முயற்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அதே மாதிரி மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில தான் அவங்க 3ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் இந்த நேரத்துல நான் பெருமையோட நான் சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் அந்த ஸ்கூலுக்கும் போய் சேரும். ஒரு ஸ்பெஷல் சைல்ட ஒரு நார்மல் குழந்தைங்களோட வச்சு அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த குழந்தைய ப்ளூம் பண்ண வச்ச அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கு நான் சேலஞ்சிங்கா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்களாமா, அந்த கற்றலில் பின்தங்கியுள்ள குழந்தைங்களை கூட கொண்டு வர்றதுல சிரமம் தெரியல. ஆனா இப்ப நார்மலா இருக்கிற குழந்தைங்களை அவங்கள சேனலைஸ் பண்றதுதான் இப்ப பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிசபிலிட்டின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்மளால ரெமிடியும் கொடுக்க முடியுது. ஆனா அவங்க எதுலயுமே குறைபாடே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு நாட்டம் இல்லை, கற்றலில் நாட்டம் இல்லை. அதுவும் ஆஃப்டர் இந்த கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நான் ஆஸ் எ டீச்சரா ஒரு ஆசிரியர் என்ற முறையில நாங்க இதை பேஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பேஸ் பண்றோம். தே ஆர் நாட் ரெடி டு கம் இன் டு த சேனல். அவங்க தயாராகவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி டிசேபிள்னஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். லேர்னிங் டிசபிலிட்டியா அவங்கள கூட கண்டிப்பா கொண்டு வர முடியும் பை பிராக்டிஸ், பை நீங்க சொன்ன சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி விளையாட்டுகள் இந்த மாதிரியான பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கோஆர்டினேஷன் பிசிக்கலி அந்த ஐ கான்டாக்ட்லயோ இல்ல அவங்களுடைய அந்த சென்சார் ஆர்கன்ஸ் த்ரூவா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு இது கிடைக்குது அப்படின்றது நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா இதுக்கு ஒரு தனி வணக்கம்மா. வணக்கம். மியூட் ஆயிடுச்சுமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? இப்போ நான் எனக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு இது எனக்கு என்னுடைய ஒரு ஆசிரியர் முறையில என்னுடைய ஒரு இது சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நாம நார்மல் குழந்தைங்களை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்ன்னு சொல்றக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையில இருந்து ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. அதனால அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களை தாண்டி போயிடுறாங்க. அதுக்கான ஒரு வலையரங்க கூட உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுமைகள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 10% வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குன்னு சொன்னா
பிசிக்கலி மென்டலி இருக்காங்கன்னா 90% வந்து ஓவர் ஸ்மார்ட் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்கள எங்களால கண்ட்ரோல் அதை கொண்டு வந்து அவங்கள சரியா பண்ண முடியல. அது பெரிய சவாலா இருக்கு இன்னைக்கு. கண்டிப்பா இவங்களை எப்படி பண்ணலான்ற சம்பந்தமா நீங்க கண்டிப்பா இன்னொரு வலையரங்க கொடுத்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப நன்றிமா உங்களுடைய கருத்துக்கு. சசிகலா மேம், ஓகே, அடுத்த கருத்தாளர் போயிடலாம் மேம். அம்மா கேர சொல்லுங்களா மேம்? ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஆமாங்க வேண்டுகோள் எழுதி வச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் டுகெதர் பேசட்டுமா இல்ல அப்பப்ப பேசிட்டுமாங்க சார்? ஐயா ராஜன் ஐயா அப்பப்ப பேசலாம். எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அதனால நான் அப்பப்ப சொல்லிட்டுமா? சரி மேம். ஒன்னு 2 பேர், ஆமா 1-2 பேர் எடுத்துக்கிட்டு மொத்தமா நீங்க சொல்லிடுங்க மேம். அது ஓகேங்களா? நன்றி மேம். ஓகே மேம். இப்போ அடுத்த கருத்தாளர் வைரமங்கை தங்கம் சாய்ராமன் நினைவு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வார உரையாளர்களை அறிமுகப்படுத்தும் நேரம். இந்த முதன்முறையா என்ன சொல்றேன் அப்படின்னா, அடுத்த வார உரையாளர்களை அறிமுகப்படுத்தும் நேரம். அடுத்த வாரம் ஒரு சிறப்பு வலையரங்கு, நன்றி வரையரங்கு. அந்த நன்றி எவ்வளவு சொன்னாலும் தகும். நிறைய பேருக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக, அரசுக்கும் நிறைய வழியில் வழிகாட்டியாக இருந்து கொண்டு, அரசியல் தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து, ஒரு திறன் பயிற்சியாளராக நிறைய விஷயங்கள் அவரு கால் வச்ச இடம் எல்லாமே சிறப்பு மட்டும்தான், வெளிச்சம் மட்டும்தான். இந்த நிகழ்வுக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு பயணிச்சிட்டு இருக்க ராஜன் ஐயாவுக்கு ஒரு நன்றி வலையரங்கு. என்னன்னா, அடுத்த வாரம் முதல் முறையாக ஞாயிறு கிழமைகளில் நடக்கும் வலையரங்கு சனிக்கிழமை நடக்கிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை ஐயாவின் பிறந்த நாள் 29/10/2022 71 அகவையை கடக்கிறார். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு வலையரங்கு, நன்றி வலையரங்கு. அவருடைய நூல் ஒண்ணு இருக்கு, 4 முகம். அவரு அப்பவே எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி முன்னாடியே எழுதிருவாரு. அவருடைய சுய வரலாறு, தன் வரலாற்று நூல் 4 முகம். அந்த நூலை பார்க்கும்போது தூரம் ஓட முடியுமா, இவ்வளவு செயல்கள் செய்ய முடியுமா, இவ்வளவு பேருக்கு வழிகாட்ட முடியுமா, அவர் எப்படி வாழறாருன்னு தெரியல. 71 அகவை. ஆனா 70+2 நம்ம 140 வருடங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தால் எதையெல்லாம் சாதித்திருப்பாரோ, எந்தெந்த செயல்கள்லாம் செய்திருப்பாரோ, அது மாதிரியான ஒரு வாழ்க்கை. தொழில்நுட்பம் கை கொடுக்காத நிலையில், உறவுகள் கை கொடுக்காத நிலையில், கூட ஓடுறவங்க எல்லாமே இடறி வரும் நிலையிலும் கூட தன்னைத்தான் காத்து கொண்டு, தன்னைத்தான் செதுக்கி கொண்டு உயர நிலையில் இருக்கிறார். அவருடைய நூல் தன் வரலாறு 4 முகம். அதை சார்ந்து என்ன பண்ணலாம் ஒரு முடிவு பண்ணும் பொழுது, ஒரு நன்றி வலையரங்கு பண்ணலாம். நன்றி வலையரங்கு பண்றதுக்கு யாரெல்லாம் பேசலாம் போது நிறைய பேர் வராங்க. இதை ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த வகையில ஒரு 6 ஆளுமைகள், அப்போ 4 முகம் தான் ஐயா எழுதியிருக்கிறாங்க. கூட 2 முகம் சேர்க்கலாம், அவருடைய பல்சுவை முகம்னு ஒண்ணு சேர்க்கலாம், ஒலி முகம் சேர்க்கலாம் சொல்லிட்டு 6 உரையாளர்கள் சிறப்பாக அடுத்த வார நிகழ்வை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரு நோட் என்னன்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வலையரங்கு அல்ல, சனிக்கிழமை காலை 11 மணிக்கு முதல்ல. என்னன்னா, ஒரு நன்றி வலையரங்கு, தலைப்பு 4 முகம். 4 முகத்தில் 6 முகங்கள் பேசப்பட போகிறது. முதல் முகம் பேராசிரியர் முனைவர் ஏமு ராஜன், பிறப்பும் குடும்பமும். இதை பற்றி பேசுவதற்கு முனைவர் சுந்தரமுருகன், சட்ட மொழிபெயர்ப்பாளர், தலைமைச் செயலகம், புதுச்சேரி. ரொம்ப வாலண்டியரா, ரொம்ப ஹாப்பியா, வாஞ்சியோட அந்த நாளை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு நான் நன்றி கடன் எதுவும் செலுத்துறது இல்லை, அவரை பத்தி பேசினாலே அது பெரிய நன்றி கடன். இந்த வாய்ப்புக்கு நன்றி என்ற மாதிரியான உரையாளர்கள் எல்லாமே உரையாளர்கள் கொஞ்சம் கூட சலைச்சவர்கள் கிடையாது. அவர்களும் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு எவ்வளவு தூரம் உழந்தா கூட உயர்வதற்கு காரணமாவதற்காக ஒரு நன்றி கடனாக இந்த வலையரங்கை எடுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி உயர்ந்தவங்க எல்லாம் இவ்வளவு இயல்பாவும் எளிமையாவும் இருக்கிறாங்கன்னு. 2வது முகம் பேராசிரியர் முனைவர் ஏமு ராஜன் அவர்களின் ஆசிரியர் பணி. அதை பத்தி பேசுறதுக்கு முனைவர் அரங்க முருகையன் அவர்கள், உதவி தமிழ் பேராசிரியர், புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி, புதுச்சேரி. ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. 3வது முகம் பேராசிரியர் ஏமு ராஜன் ஐயா அவர்களின் இலக்கிய பணி, முனைவர் விஜயராணி அவர்கள், தமிழ் பேராசிரியர், தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி, புதுச்சேரி. ஐயாவுடைய இலக்கிய பணி பத்தி பேச இசைவு தெரிவிச்சிருக்கிறாங்க. முகம் 4 பேராசிரியர் முனைவர் ஏமு ராஜன் ஐயா அவர்களின் சமுதாய பணி. ஆனா ஒவ்வொரு பணியும் பேசுறதுக்கு ஒரு வலையரங்கு பத்தாது. ஆனாலும் 10 நிமிடங்கள் திட்டமிடப்பட்டு ஒரு ஆவணமாக இது காக்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்வியல் நிலைகள் எல்லாமே ஒரு நூலாக்கம் இருக்கிறது, ஒரு செயல் வடிவம். அது ஐயா சொல்றதை விட அவருடைய சார்ந்தவர்கள் பேசினா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நோக்கில அது எல்லாமே இணைய போறாங்க. அடுத்தது இலக்கிய பணியை தாண்டி ஒரு முக்கியமான தலைப்பு, பேராசிரியர் முனைவர் ஏமு ராஜன் ஐயா அவர்களின் சமுதாய பணி. நல்லாசிரியர் இரா குலசேகரன் அவர்கள், துணை ஆய்வாளர், கல்வித்துறை, புதுச்சேரியிலிருந்து துணை ஆய்வாளராக இருக்கக்கூடிய குலசேகரன் ஐயா அவர்கள் ஐயாவுடைய சமுதாய பணி பத்தி பேச போறாங்க. அடுத்தது ஒலிமுகம் பேராசிரியர் ஏமு ராஜனுடன் பழகிய மாமனிதர்கள்,
துபாயில இருந்து திருமதி ரகுபதி அவர்கள் பெட்ரோகம் மிடில் ஈஸ்ட் நிறுவனத்துல 23 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா மேல் ரொம்ப அன்பால் ஈர்க்கப்பட்டவர். அவர் நேரடியா கொஞ்சம் நேரம் பார்த்திருந்தா கூட ஐயாவுடைய செயலாலும் அன்பாலும் ஈர்க்கப்பட்டு துபாயில இருந்து இந்த வாய்ப்பு எனக்கு தான் வேண்டும்னு விரும்பி வேண்டி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன்னா நோ ஹேட்டர்ஸ் இந்த காலத்துல வாழ முடியாது. நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சா கூட ஹேட்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த பதவியை வகித்து விட்டு ஹேட்டர்ஸை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு நான் வியக்கிறேன். ஐயாவுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்ற உயிரை நோக்கில இந்த வலையரங்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்தது பல்சுவை முகம் பேராசிரியர் முனைவர் ஏமு ராஜன் வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்வுகள் புதுவை யுகபாரதி அவர்கள் இசைவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த 6 ஆளுமைகளுக்கும் ஐயாவுடைய ஒவ்வொரு முகமாக பேச போகும் 6 ஆளுமைகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த வாரம் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பாடம் 70 ஆண்டு வாழ்க்கை பாடம் 1 மணி நேரத்தில் பகிரப்பட போகிறது. நூல் கொடுக்கும் அறிவை விட ஒருவருடைய வாழ்க்கை நம்மளை அடுத்த திசைக்கு பயணிக்கும். அந்த நோக்கில் ஐயா அவர்களுக்கு இதற்காக எங்களுக்கு அனுமதி தந்த ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா அவர்களை பற்றி பேச இசைவு தெரிவிச்ச அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி. இறைவனுக்கு இந்த வாய்ப்புக்காக மிகப்பெரிய நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய நன்றி. சகோதரி சசிகலா அவர்களையும் அடுத்த வாரம் நேரம் இருந்தால் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தருமபுரியிலிருந்து தங்கம் சாய்ராமன் அவர்கள், வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்கள் உங்க கருத்தை பகிரலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தாளாளர் அவர்களுக்கும் இயக்குனர் என்றும் புன்னகையுடன் அனைவரையும் அழைத்து செல்லும் இயக்குனர் திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் பல துறைகளில் பல்வேறு துறைகளிலும் நம்மை பன்முகத்துடன் அழைத்து செல்லும் ராஜன் ஐயா அவர்களுக்கும் இணையத்தில் இணைத்து நம்மை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் ரகுபதி ஐயா அவர்களுக்கும் அவையில் உள்ள அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா. சசிகலா அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியுடன் கூடிய வணக்கங்கள். ஏன்னா கற்றல் குறைபாடுகளை தவிர்ப்பது எப்படி, ரொம்ப அருமை. நான் ஆசிரியர் பணியாற்றிய காலத்தில் என்னை கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், இவங்களை நீங்க எடுத்துக்கங்கன்னு. அதுல யாரு யாரால முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த குழந்தைகள் எடுத்துதான் நான் முன்னுக்கு இது முடியும் கொண்டு வந்து அந்த குழந்தைகளாதான் டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஒரு நல்ல ஒரு கேரியர்ல இருக்காங்க. இவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கரசார் இவங்களை ஏன் எடுக்கிற வேணாமா அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் டிசி கொடுக்கற தெருவாயில இருப்பாங்க. நான் சொல்றது, என்ன நம்பி விடுங்க சார் பிளீஸ், அந்த குழந்தைய நான் 10th 12th நல்ல மார்க் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்கின குழந்தைங்களாம் இன்னைக்கு நல்லபடியா இருக்குது. என்னன்னா, ஏனிக்கும் சாய்ந்து கொள்ள சுவர் வேண்டும், தோணிக்கும் பாய்ந்து செல்ல கடல் வேண்டும். நமக்கும் சில நல்ல உறவுகளும் குழந்தைகளை நல்முறையில் பயிற்சி வைக்க நல்ல ஆசிரியர்கள் தேவை. எப்படி சசிகலா அம்மா மாதிரி ஒருத்தர் வேணும். ஏன்னா ஒவ்வொன்றும் பாருங்க, பல்லாங்குழி பரமபதம், அந்த பல்லாங்குழியும் போது எங்களுக்கு எப்படின்னா எண்ணும் எடுத்தும் கண்ணனை தகும். ஏன்னா அது எண்ணிக்கிட்டே போடுறோம் 5 6ன்னு. அப்ப எண்ணி எடுத்து ஒரு இதுக்குதான் பல்லாங்குழி. அதே போல பரமபதம் பாண்டியாட்டம். ஆனா அது கற்றல் முறையில் எவ்வளவு அழகா அந்த ஒவ்வொன்றையும், அதே போல 2 கையை வச்சுட்டு அந்த பூ வரைகிறது ரொம்ப அழகா இருக்குது. நான் உண்மையா அவங்க சொல்ல நான் ஒரு நோட்டை பெண்ணு வச்சுட்டு 2 கையில நான் வரைஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால முடியுமா, ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்த்துட்டு, சரி இனி நமக்கு போ எந்த குழந்தைகளாம் நம்மளை தேடி வராதா, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு உண்மையாவே பழைய நினைப்புகள்லாம் அதிகமா கொடுத்து ரொம்ப அழகா பேசினாங்க அந்த அம்மா. அதே போல எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அம்மா கொடுத்தாங்க. இப்ப ஒவ்வொரு கைமாறு கருதாத உதவி, சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத புன்னகை, கவலை போக்கு நட்பு, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆசிரியர் மட்டும்தான் இன்னார் குழந்தை தான் குழந்தை அடுத்தவர் குழந்தை என்று பார்க்காமல் கற்பிக்க முடியும். ரொம்ப அருமையா சசிகலாமா அதெல்லாம் என்னன்னா, அதாவது இலைமறை காயாக அவங்க சொல்ற கருத்துல ஒவ்வொன்றும் பின்னி பின்னி சொன்னாங்க. உள்ள ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா அப்படி நிசப்தமா உட்கார்ந்துட்டோம். அந்த 1 hour உண்மையாவே அந்த காலத்தை அறிந்து காலத்தின் நேரத்தை அறிந்து கரெக்டா முடிச்சாங்க. அதாவது என்னன்னா, பல இது இருக்கலாம், இருந்தாலும் அவையெல்லாம் தாண்டி செல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நேரம் தவறாமே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு நேரங்கள் வந்து போகும், அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம்தான் உள்ளது.
அப்படின்னா இந்த காலத்தையும் நேரத்தையும் கரெக்டா கொண்டு போறது நம்மளதான் இருக்கு, நம்மளுடைய தான் இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? நற்சிந்தனை வேணும், ஒருமுகப்படுத்துதல் வேணும். இந்த நேரத்தில் கொடுத்த நேரத்தில் கொடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். அது போலதான் கொடுத்த மாணவர்களை அழகா அப்படி சின்னதா கொடுத்துருக்காங்க. அது மொக்கா மலர வைக்கிறது ஒரு ஆசிரியரின் கடமை. அந்த ஆசிரியர் அவர்களை அறிந்து செயல்படுத்துதல் வேண்டும். ரொம்ப அருமை அம்மா, அருமை. உண்மையாவே திரும்ப உங்களுடைய ஸ்பீச் உங்களுக்கு இது நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களை உங்களை அழைப்பார்கள். குழந்தைகளை பத்தி இந்த மாதிரி திறன் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கே நான் சின்ன குழந்தையா வந்து உங்கள்கிட்ட திரும்ப படிக்கணும் போல இருக்கு. ஏன்னா எனக்கு இன்னைக்குதான் 16வது வயசு கொண்டாடினாங்க. இன்னைக்கு எனக்கு 16 திருப்பி போட்டுட்டாலும் சரி, நேரா போட்டாலும் சரி, அது இன்னைக்குதான் மார்னிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதனால நான் சின்ன குழந்தைதான், 16 வயசு குழந்தைதான். சசிகலாமா, உங்களுடைய பள்ளியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாய்ப்பளித்தமைக்கு. நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த 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 பாருங்களேன், அந்த வாழ்த்து எவ்வளவு உள்ளார்ந்து இருக்கு. அது பாருங்க, அது ரொம்ப பிளெஸிங்ஸ். அந்த வார்த்தை எல்லாமே நமக்கு நேரடியா பாய்ச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. தங்கம் சாய்ரமன் அம்மா, நீங்கள் வைரம் தான். மகிழ்ச்சி. அம்மா அவர்கள் இணைவார்கள். என்னுடைய நம்ம மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியில ஒரு சிறப்புனா, இந்த தலைப்புக்கு இந்த உரையாளர் தான் தீர்மானிச்சிட்டோம்னா எத்தனை ஆண்டுகள் வேணாலும் காத்திருப்போம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், மத்த மாதிரியெல்லாம் வெயிட் பண்றதுலாம் கிடையாது. அது இதெல்லாம் கிடையாது. தலைப்புக்கு யார் வேணா பேசலாம், அந்த மாதிரி கிடையாது. ஒரு தலைப்புக்கு ஒரு தீர்மானிச்சிட்டோம்னா அவர்கள் நேரத்திற்காக காத்திருந்து போகணும். ஏன்னா இது நோக்கத்துக்கு நடக்கிறத விளையாடுங்க, நடத்த வேண்டும், இதெல்லாம் செயல் போகணும்ன்றதுக்காக கிடையாது. நோக்கம் நிறைவேற வேண்டும், அந்த நோக்கத்தினால் தீர்வு வர வேண்டும். இது நிறைய தீர்வுகள் காண வேண்டும். உலகம் முழுக்க கல்வியிலிருந்து எல்லாத்திலும் தீர்வு காண வேண்டியிருக்கு. தீர்வு காணுவதற்கு முதலில் பேசப்பட வேண்டும். பேசுறது யாரா இருக்கணும் அப்படின்னா, களத்துல இருக்கிறவங்க பேசணும். களத்துல இருக்கவங்க செயல் செய்வாங்க. ஏதோ பேசுற பொருள் பேசினா அந்த செயல் வருமானு தெரியாது. செயல் செய்பவர்கள் பேசினா அதுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கும். பாருங்க, இன்னைக்கு அது அந்த நிறுவனராகவும் இருந்து கொண்டு, ஆசிரியராகவும் இருந்து கொண்டு, ஒரு சிறப்பு ஆசிரியருக்கு என்ன பண்ணுவாரோ அதை தாண்டி ஒரு செயல் வடிவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றிமா. இப்போ அடுத்த விருப்பம் உள்ளவர்கள் பேசலாம். ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் அம்மாவோட நேரடியாக பேசலாம். ஒரு சிறப்பான வலையரங்கு கொடுத்திருக்கிறாங்க. Good evening, sir. வணக்கம், வணக்கம் பாண்டித்துரை சார், பேசலாம்ப்பா. Good evening to all my teams. The learning disability is a very wonderful topic, sir. It is a particular subject I already learned for M.Ed, sir. But learning disability nowadays பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதை மேம் வந்து இனிஷியேட் பண்றது ஐ அப்ரிஷியேட் சார். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் டிசபிலிட்டி பெரிய பிக்கஸ்ட் ஏரியா. அதை வந்து மேம் வந்து வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருக்கும் புரியுற அளவுல அவங்க லெவல்ல இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். வண்டர்ஃபுல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். வெரி குட், வெரி ஹாப்பிப்பா. ரொம்ப மகிழ்ச்சிப்பா. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. இப்போ சசிகலா மேடமுடைய பதில் கூறும் நேரம். பதில் கோரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைவு செய்யலாம். வணக்கம்மா, வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க ஐயா, நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பானது ஒரு ஒரு இந்த டைம், இந்த 1.5 மணி நேரம் போனதே எனக்கு தெரியலங்க ஐயா. உங்களை மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளோட நல்லது ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுத்த என்னோட அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த தருணத்தை நான் நினைச்சு பாத்துக்கிறேன். அவருக்கு ஒரு நன்றி. திருமலை வாசன் ஐயா அவர்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவர் பேசும்போதெல்லாம், நீங்க பேசும்போதெல்லாம் அந்த நீங்க என்னோட கம்யூனிகேட் பண்ற விதம் எவ்வளவு மரியாதையா, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு மரியாதையான கம்யூனிகேஷன் நான் நினைச்சு பார்ப்பேன். உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சிரிச்சுட்டே நம்மள அழகா கூட்டிட்டு வந்துருவாரு அந்த இடத்துக்கு அப்படின்ட்டு. அது எவ்வளவு உண்மைன்றது இப்ப நேரடியா உங்ககிட்ட பார்த்து உரையாடும் போது அதனால அதை உணர முடியுதுங்க ஐயா. ரொம்ப நல்லதொரு வாய்ப்புங்க ஐயா. நிச்சயமா எல்லாரும் கேட்டுக்கிட்டபடி உங்களோட இணைஞ்சு பயணம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் என்னென்ன நீங்க பண்றீங்கன்றதை எனக்கு ஒரு போஸ்ட் மாத்திரம் கொடுத்துருங்க ஐயா. என்னுடைய நேரத்தை பார்த்து விட்டு நான் யூடியூப்லயும் பாக்குறேன், நேரடியாவும் இணைஞ்சிருந்து ஜூம்ல இணைந்திருந்து நான் பயனடைந்து கொள்வேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. இதுல நம்ம ஒவ்வொருவரும் இதுல ஐயா பெரிய முன்னெடுப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமுறைக்கு தேவையான முன்னெடுப்பை அவர் ரொம்ப அழகா செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு எவ்வளவு டைம் இருக்குது ஐயாவுக்கு. எப்படி ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு ஸ்கூலையும் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு டாக்கத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை எப்படி அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப
ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, அதனாலதான் உங்களால முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ராஜன் ஐயா போல மிகப்பெரிய ஆளுமைகள் 2 ஆசிரியர் பேசினாங்க, அம்மா தங்கம் சாய்ராமன் அவர்களும் மோகனா அம்மாவும் பேசினாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள், உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்களோட துணையினாலதான் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சிறப்பா சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு வர்றீங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. எல்லாம் அந்த டீம், எல்லா தாளாளர் அவர்களுக்கும் பாண்டித்துறை அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு நன்றி ராஜன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு பணிகிறேன். அம்மா தங்கம் சாய்ராம் அம்மா அவர்கள் 16 வயதை அடைந்த சாய்ராம் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. இன்னும் பல வருடங்கள், 100 வருடங்கள் நீங்கள் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிச்சயமா இன்னும் ஒரு டாபிக்கோட உங்க எல்லாரையும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க ஐயா. நிச்சயமா ஒரு சிறந்த தலைப்பை தாங்களே தேர்வு செய்து எனக்கு சொல்லுங்க. அந்த தலைப்பின் வாயிலாக மறுபடியும் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நல்லதொரு வாய்ப்புங்க ஐயா. நன்றி. நன்றிமா. நல்ல மொழி, நல்ல மொழி, நல்ல கருத்து, நல்ல முன்னெடுப்பு எல்லாமே உங்கள்ட்ட ஒரு அதுதான் அந்த இனோவேட்டிவா ஒரு பள்ளி எடுத்து போகணும். எல்லாமே பிரச்சனையா பாக்குற விஷயத்த சவாலா மாத்தி சவாலுக்கு தீர்வு காண்றதுக்கான மனிதர்களை கண்டுபிடித்து அழகா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிஜமா இந்த ஜோடெக்குக்கான ஒரு உயிர்ப்பு நிலை, எந்த ஒரு நிறுவனமுமே அதுக்கான உயிர் இருக்கும், உயிரோட்டம் இருக்கும். உங்களை போற ஆளுமைகள் அந்த உயிரோட்டம் செயல் வேகமா செஞ்சு உலகம் முழுக்க பரவ வேண்டும். இந்த கற்றல் குறைபாடு இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். அந்த நிலையினா அந்த மடைமாற்றம் செய்து அவர்களுக்கான திறன்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை கமாடிட்டியா பாக்குற ஆசிரியர்கள் மாற வேண்டும். அவர் ஒரு பொருளா இப்ப என்ன பண்றாங்க, சார் 2 பேர் தானே சார் இருக்கான் கிளாஸ்ல, அவனுக்காக என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு தயவு செய்து ஆசிரியர்கள் பேசாதீங்க. ஒரு குழந்தைக்கும் வாழ்க்கை இருக்கிறது. அது நான் என்ன பண்றேன், ஒரு சில பெரிய நிறுவனங்களை போய் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் தினமும் 1 மணி நேரம் பாடம் எடுக்கிறார், தனியா எடுக்கிறார். அதனால ஆசிரியர்களே அந்த குழந்தைய ஒரு கமாடிட்டியா ஒரு பொருளா மொத்தமா வந்தாதான் நடத்துவேன், இத்தனை பேர் வேணும்ன்ற மாதிரியான இது மாதிரியான கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களுக்காக ஏங்காதீங்க. ஒரு குழந்தைக்காக கூட அவர்களுக்கான ஒரு ஆசிரியராக மாறுங்கள். நீங்க ஆசிரியர் நிலையிலிருந்து மாணவர்களை தேடார்கள், மாணவர்களுக்கான ஆசிரியர்களாக மாறி அவர் வாழ்க்கை நிலையை மாற்றுங்கள். இந்த அன்பு கூர்ந்த உலகில் அவர்கள் வாழவதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுங்கள். அதுதான் கற்றல். நீங்க அதெல்லாமே சிறப்பா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பண்ணுவீங்க. இது இன்னைக்கு பார்வை எல்லாருக்கும் மாறி இருக்கும். பெற்றோர்கள் தீபாவளி படாசோட பசங்களை திட்டிட்டு இருப்பாங்க, ஓஹோ இது தம்பிக்கு பிரச்சனை இல்ல, நோய் இல்ல, நம்மளாலே சரி பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு புரிதலோடு அந்த அகவொலி எல்லா பேரண்ட்டுக்கும் நரம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். டீச்சருக்கும் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஒரு புது விதமான ஒரு தெளிவு ஒளி கிடைச்சிருக்கும். இந்த அழகான ஒரு தீபாவளி திருநாள்ல ஒரு சிறப்பான ஒரு வளரிங்க கொடுத்திருக்கீங்க. அதுவும் அந்த சொல்யூஷனிங் கொடுக்கும் பொழுது அந்த மீள் பார்வைக்காக மட்டும்தான் கண்டறிதல் அது ஆசிரியரின் கையில் இருக்கு. கற்றல் குறைபாட ஸ்கிரீன் பண்றது ஆசிரியர்களின் கையில் இருக்கு. 6 வயதுக்கு மேல போன கவனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து குறைபாட்டை நிர்ணயித்தல், அவங்க எழுதுறது இல்லையா, படிக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா, மனனம் செய்வது இல்லையா, அந்த குறைபாடு என்னதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியான செகண்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய தகவல்களை திருட்டி அது என்ன மாதிரியான அவங்களுக்கு ஒரு பிளான் போடலாம், அந்த எஜுகேஷன் பிளான் அதுவுமே அந்த ட்ரெடிஷன்ல இருந்தே எடுத்துக்கணும்ன்ற மாதிரியான அந்த தனிநபர் பாடத்திட்டம் அந்த குறைக்கேற்ற மாதிரி 4-5 குறைகள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரையறை பண்ண வேண்டும். அது கூட்டு முயற்சியோடு செய்ய வேண்டும். அந்த அப்ரோச்சஸ் அந்த பசங்களுடைய பண்பு நலன்கள் திறன்கள் என்ன, அவங்க ஆர்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான செக்டார் எவ்வளவு இருக்கு, அந்த உலகம் கொடுக்கிற உலக கல்வி கொடுக்கிற அந்த பெஞ்ச் மார்க்கான வாய்ப்பும் இருக்கு, அதை தாண்டி அவர்கள் சாதிப்பதற்கான களங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த மறுமதிப்பீட்டுக்கான வழி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மனதுக்கு நெகிழ்வான ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில அனைத்து நிலைகளும் நீங்கள் உயர வேண்டும். உங்கள் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் அனைத்து விதத்திலும் துணையாக இருப்பார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதாக ஈடேறும். இப்போ உங்களுக்கு இவ்வளவு துணை இருக்கு, மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியுடைய துணை இருக்கிறது, இங்க ஆளுமைகளுடைய துணை இருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களுடைய நேரத்திற்காக மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு 4 முகம் என்ற ஒரு நன்றி வலையரங்கில் எல்லாரும் ராஜனையாவுக்கு நன்றி செலுத்தலாம். ஏன்னா ஒரு நம்மளுக்கு மட்டும் உதவவில்லை, இந்த புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லி வரைக்கும் நிறைய பேருக்கு அரசியல் பட்டாளங்களிலிருந்து அனைவர்களையும் பயிற்சி அளித்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். 71 அகவைக்குள்ள நிறைய செயல்கள் செய்திருக்கிறார் செயல் வீரர். அவருக்காக ஒரு நன்றி வலையரங்கு நடத்துவதில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு இசைவு தெரிவித்த அவருக்கு மிகப்பெரிய நன்றி.
மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு 4 முகத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறுபடியும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி மேம் உங்களுக்கு. நன்றிங்க சார். வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிறப்பு சார். எல்லாரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விலகிக்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி சார். நன்றி, தேங்க்யூ நன்றி சார். சார். தேங்க்யூ. நன்றி, 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 தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் அனைவருக்கும். நன்றி மேம். நன்றி, மகிழ்ச்சி மேம். மகிழ்ச்சி மேம். நன்றி சசிகலா sir. மேம். Thank you, sir. நன்றி, நன்றி, நன்றி மேம். நான் sign off தீபாவளி பண்றேன். Thank you. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி, நன்றி.